هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை அஞ்சுங்கள், அனைத்தையும் வெல்லுங்கள் என்ற ஒரு தலைப்பு இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தக்வா, அல்லாஹுவை அஞ்சுவது என்பது மார்க்கத்தினுடைய அடிப்படை மூல விஷயமாக இருக்கிறது. எனவே தான் இந்த தக்வாவை பற்றி தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. ஜும்ஆவுடைய ஃபர்லான குத்துபாவில் அவசியம் விடாமல் தொடர்ந்து கூறப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், ஜும்ஆவுடைய குத்துபாவுடைய கடமைகளில் ஒன்று என்னவென்றால் தக்வாவை பற்றி வசியத்து செய்ய வேண்டும். தக்வாவை பற்றி வசியத்து செய்யவில்லை என்றால் ஜும்மா குத்துபாவே கூடாது என்ற அளவிற்கு ஒவ்வொரு வாரமும் திரும்ப அதை பற்றி எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. நிக்காஹனுடைய குத்துபா ஓதப்படுகிறது. அப்படி நிக்காஹனுடைய குத்துபாவில் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ரசூல்லா பிரச்சனை ஸலவாத் சொல்லுங்கண்ணா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அந்த குத்துபாவை கற்றுக் கொடுத்திருக்கிறார். தொழுகையில் அத்தஹியாத்தை கற்றுக் கொடுத்தது, அதே மாதிரி நிக்காஹனுடைய குத்துபாவை கற்றுக் கொடுத்தது. இதையெல்லாம் ஒப்பிட்டு ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிற அந்த அறிவிப்பில் சொல்லப்படுகிற வேறு முக்கியமான செய்தி என்னவென்றால், நிக்காஹனுடைய குத்துபாவில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 ஆயத்தை ஓத வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் அடிக்கடி நிக்காஹனுடைய குத்துபாவை ஓத கேட்டிருப்போம். யா அய்யுஹன்னாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வஹலக மின்ஹா زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அந்த வசனத்தை ஓதுவார்கள். சூரத்து நிசாவுடைய முதல் வசனம். அதுவும் தக்வாவைத்தான் வலியுறுத்துகிறது. அடுத்த வசனம் யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா. அந்த வசனமும் தக்வாவைத்தான் வலியுறுத்துகிறது.
யா ஐயுஹல்லதீன ஆமனு தகுல்லா என்று இத்தகுல்லா அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற அந்த வசனம்தான் 3 வசனமும் ஓதப்படுகிறது. 3 வசனமும் ஒரே கருத்தைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறது. இங்கு அறிமுகம் செய்து வைத்து பேசியவர் சொன்னதை கேட்க முடிந்தது. இங்கு மாதாந்திர கூட்டமாக இது மாதாந்திர கூட்டத்திற்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். மாதம் ஒரு முறை ஒரு உஸ்தாதை ஒரு ஆலிம் பெருந்தகை கூப்பிடுவோம். அதுக்கு பிறகு அவரை கூப்பிடுறதே இல்லை. ஏன்னா புதுசாக ஒரு ஆளை நாங்கள் கூப்பிடுறோம் அப்படின்னாங்க. புதுசாக ஆளை கூப்பிடும் பொழுது புதுசாக விஷயங்கள் சொல்லுவாங்க. புதுசாக விஷயங்களை சொல்லும் பொழுது நாம் அதை என்ன செய்கிறது, கேட்குறதுக்கு சுவையாக இருக்கும், ரசிக்கலாம் என்ற ஒரு கருத்தை மையமாக வைத்து நாங்கள் கூப்பிட்ட ஆளை திரும்ப கூப்பிடுறதில்ல. ஒவ்வொரு தடவையும் புதுசாக தான் நாங்கள் கூப்பிடுவோன்னு சொன்னாங்க. அதை விட ஹைலைட்டான விஷயம் இன்னொன்று என்னென்னா, ஒரு ஆளுக்கு கொடுத்த தலைப்பை இன்னொரு ஆளுக்கு நாங்கள் கொடுக்குறதே இல்லை. வெவ்வேறு தலைப்புகளில் அப்படித்தானங்க. வேறு ஏதாவது கண்டிஷன் இருக்கா? 3 ஆலிம்ஸா வெவ்வேறு ஆலிம்ஸாவை கூப்பிடுவோம். 2வது வெவ்வேறு தலைப்பு. அப்புறம் அவ்வளோதானா? வேறு தலைப்பு நாங்கள் ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு கொடுத்த தலைப்பை இன்னொரு ஆளுக்கு கொடுக்கறதில்ல. ஏன்னா புதுசாக சொல்லணும் தலைப்பு. ஒரே விஷயத்தை அரைச்சமாகவே நீங்கள் அரைச்சிங்கன்னா நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படிங்கிறது இந்த ஜமாத்தினுடைய இந்த மஹல்லா மக்களுடைய மனநிலை போல் தெரிகிறது. அதனால் புதுசாக நீங்கள் சொல்லணும், அரைச்சமாகவே திரும்ப அரைக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் கொடுத்த தலைப்பை கொடுக்கறதே இல்லை, கூப்பிட்ட ஆளை கூப்பிடுறதும் இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை மையமாக வைத்து ஒரு அடிப்படையை வைத்து தான் மாதாந்திர கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது சரியாக தப்பாங்கிறத பற்றி நான் பேச வரலை. ஆனால் ஒவ்வொரு வாரமும் ஜும்மா நடக்குதாங்க? நடக்குது. அந்த ஒவ்வொரு ஜும்மாவிலையும் குத்துபா ஓதப்படுது. புதுசாக ஆலிம்ஸாக வர்றதில்லை. அந்த இமாம் தான் புதுசு அதே அந்த குத்துபாவை ஓதுறாரு. 2வது விஷயம் என்னென்னா, எல்லா குத்துபாவிலையும் எந்த விஷயம் பேசினாலும் கூட, எதை பேசினாலும் பேசாவிட்டாலும் எதை டச் பண்ணணும்னு சொல்லி மார்க்கம் சொல்கிறது, தக்குவாவை பற்றி டச் பண்ணி பேசணும், தக்குவாவை வலியுறுத்தக்கூடிய வசனத்தை ஆயத்தை ஓதணும், தக்குவாவை கொண்டு வசியத்து செய்யணும் என்றெல்லாம் மார்க்கம் குத்துபாவுக்குண்டான விதியில் கடுமையான விதியாக அதை ஆக்கியிருக்கிறது. அப்படி என்றால் தலைப்பு எதை கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் தக்குவாவை பற்றி பேசாமல் இருக்கக்கூடாது ஒவ்வொரு ஜும்மாவிலும் என்று மார்க்கம் சொல்கிறது. ஆனால் எனக்கு நல்ல வேளை தலைப்பே அதையே கொடுத்துட்டீங்க. அதனால் நான் இப்போ அதை பற்றி தான் பேசியே ஆக வேண்டும் இல்லையா? நீங்கள் அப்படியே கொடுக்காட்டா கூட நான் தக்குவாவை பற்றி 2 வார்த்தை சொல்லிட்டு தான் என்னுடைய பயானை ஆரம்பிக்கிறது பழக்கம். எனவே எல்லோரும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன் என்று எப்பொழுதுமே சொல்லித்தான் பேச்சை தொடங்குவது. ஜும்மாவுடைய குத்துபாவிலையும் தக்குவாவை பற்றி வசியத்து செய்ய வேண்டும், உபதேசம் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்துகிறது. அதே மாதிரி நிக்காஹனுடைய குத்துபாவிலையும் 3 வசனம் ஓதப்படுகிறது. அந்த 3 வசனமும் வெவ்வேறு தலைப்பல்ல. 3 வசனத்தினுடைய தலைப்பும் என்னதான், நம்ம மஸ்ஜிதினுடைய தலைப்பு மாதிரி வெவ்வேறு தலைப்பல்ல. 3 வசனத்தினுடைய ஆயத்தினுடைய தலைப்பும் தக்குவா தான். அப்படின்னா எந்த தலைப்பில் நீங்கள் எப்போ பேசினாலும் பேசாட்டாலும் ஆனால் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு தலைப்பு என்னது, தக்குவா. அப்போ அது மார்க்கத்தில் எவ்வளோ மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அனைத்தையும் வெல்லுங்கள் இல்லையா? அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அனைத்தையும் வெல்லுங்கள். லாட்ரி சீட்டு விளம்பரம் மாதிரி தோணுது இல்லை? நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்போ ஆசை வார்த்தை காட்டப்பட்டிருக்கிறது. இல்லை, உண்மை அப்படித்தான். அல்லாஹ்வை நாம் அஞ்சும் பொழுது, தக்குவாவை அடிப்படையாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்கிற பொழுது எல்லாவற்றையும் நாம் என்ன செய்து விட முடியும், அடைந்து கொள்ள முடியும், அனைத்தையும் வெற்றி பெற்று விட முடியும். இன்று உலகத்திலே முஸ்லிம்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள். எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் என்ன? எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படையான காரணம் என்ன? ஒரு மகாநாடு நடைபெற்றது, ஒரு கருத்தரங்கம் நடைபெற்றது,
அந்த கருத்தரங்கத்தினுடைய தலைப்பு மகுடம் என்னவென்றால், இன்றைய முஸ்லிம்களின் பிரச்சனை என்ன, இன்றைய முஸ்லிம்களின் பிரச்சனை என்ன என்பதுதான் அந்த மாநாட்டினுடைய கருத்தரங்கத்தினுடைய தலைப்பு. அப்போ அதில் பலரும் பேசினாங்க. அதாவது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லிவிட்டு மேடை விட்டு இறங்கிட்டார். கருத்தரங்க தலைப்பில் நீண்ட நேரம் பேசணும்லங்க. அவர் நீண்ட நேரம் பேசலை. ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் ஒரு நிமிடம் 2 நிமிடத்தில் சொல்லிவிட்டு அவர் மேடை விட்டும் இறங்கிட்டார். மற்றவங்கள்லாம் மணிக்கணக்கு பேசினாங்க, பல நிமிஷங்கள் பேசினாங்க. ஆனால் அன்றைக்கி டாப் பேச்சாளர் யாருன்னா, ரொம்ப ஹிட்டான பேச்சாளர் யாருன்னா, அந்த ஒரு வாக்கியம் ஒரு சென்டென்ஸு சொல்லிவிட்டு மேடை விட்டு இறங்கிட்டார்ல, அவர் பேச்சு தான் பேசு பொருளாக ஆனது. அப்படி என்னத்தை அவர் பேசிட்டார்? எல்லாரையும் கவரக்கூடிய வகையில், எல்லோரையும் ஈர்க்கிற வகையில், எல்லாருடைய மனதிலும் பதிகிற வகையில் நீண்ட நேரம் பேசலை. ஒரே ஒரு விஷயத்தை தான் சொன்னார். படுக்குன்னு சொல்லிட்டு படக்குன்னு என்ன செய்துட்டார்? இறங்கிட்டார். ஹைருல் கலாமி மா கல்ல ஓ தல்ல என்று சொல்லுவார்கள். பேச்சில் சிறந்த பேச்சு எதுன்னா சுருக்கமாக இருக்கணும், நறுக்குன்னு இருக்கணும். அப்படிப்பட்ட பேச்சு தான் பேச்சிலே சிறந்த பேச்சு. குர்ஆனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஹைருல் கலாமி மா கல்ல ஓ தல்ல, சுருக்கமாக இருக்கும், ஆனால் நறுக்குன்னு இருக்கும். அதே மாதிரி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சு எப்படி இருக்கும்? ஜவாமிஉல் கலீம், நான் ஜவாமிஉல் கலீம் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். ஜவாமிஉல் கலீம் அப்படின்னா என்ன அர்த்தம்? குறைந்த சொற்கள் நிறைந்த அர்த்தங்கள், குறைந்த சொற்கள் நிறைந்த அர்த்தங்கள், கருத்துக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 வரி சொல்லியிருப்பாங்க, அல்லது 2 லைன் கூட இருக்காது, 2 சென்டென்ஸு சொல்லியிருப்பாங்க. அதனுடைய விளக்கமாக மணிக்கணக்கில் பேசலாம். அதனுடைய விளக்கமாக பல கிதாபுகள், கிரந்தங்கள் அதனுடைய விரிவுரையாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்றும் அப்படி எத்தனையோ ஹதீஸ் விளக்க நூல்கள் நமக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவது சுருக்கமாக இருக்கும், நறுக்குன்னு இருக்கும். குர்ஆனுடைய ஸ்டைலும் அப்படித்தான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸினுடைய ஸ்டைலும் அப்படித்தான். அதே மாதிரி அன்று அவர் மேடையிலே அந்த கருத்தரங்கத்தில் இன்றைய முஸ்லீம்களின் பிரச்சனை என்ன என்ற தலைப்பில் பேசினார். நீண்ட நேரம்லாம் பேசலைங்க, 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் பேசியிருப்பார். பேசிட்டு விருட்டுன்னு என்ன செய்துட்டார்? மேடை விட்டும் இறங்கிட்டார். என்ன அப்படி பேசிட்டாரு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? கேட்கல? அப்படி கேட்குறீங்க. அப்படி அவர் என்னத்துக்கு பேசிட்டாரு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அவர் வேறு ஒன்றுமே பேசலை. மற்ற மதத்தவர்களுக்கு பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் தங்களுடைய மதத்தின்படி வாழ்வதுதான் அவர்களுக்கு பிரச்சனை. முஸ்லீம்களை பொறுத்தவரைக்கும் என்ன பிரச்சனை என்றால், முஸ்லீம்கள் தங்கள் மார்க்கத்தின்படி நடக்காதது தான் பிரச்சனைன்னு பேசிட்டு இருக்கிறார். மற்ற மதங்களெல்லாம் மதத்தினுடைய கோட்பாடு குழப்பம், செயல்பாடு கோளாறு. அதன்படி அவங்க செயல்படுறதுனால தான் ஒழுங்கீனம் நடைபெறுகிறது, சட்டம் ஒழுங்கு சீர்குலைகிறது, பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடுகிறது. ஆனால் முஸ்லீம்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக இல்லாதது தான் பிரச்சனை. முஸ்லீம்கள் தங்களது மார்க்கத்தை பின்பற்றாதது தான் பிரச்சனை. முஸ்லீம்களுடைய மார்க்கத்தினுடைய சாரம் என்ன, முஸ்லீம்களுடைய மதத்தினுடைய மார்க்கத்தினுடைய குலாசா, அதனுடைய நிச்சோடு என்ன என்றால் தக்வா தான். ஒத்த வார்த்தை, அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அப்புறம் என்னங்க, அனைத்தையும் வெல்லுங்கள். ஒரு டிக்கெட்டு வாங்குங்க, உங்களுக்கு பரிசு விழுந்துடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு காரியம் நீங்கள் செய்தால் போதும், எல்லா வகையான வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் குர்ஆன் ஷரீஃபை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த குர்ஆன் ஷரீஃபில் தொழுகை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, நோன்பை பற்றி சொல்லப்பட்டிருக்குது, ஜக்காத்து தர்மங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்குது, ஹஜ்ஜை பற்றி என்ன செய்யப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. இஸ்லாத்தினுடைய எல்லா கடமைகளை பற்றியும் என்ன சொல்லப்பட்டிருக்குது, தெளிவாக விரிவாக சொல்லப்பட்டிருக்குது. இது எல்லாரும் ஏன் செய்யணும்? நோன்பு ஏன் வைக்கணும்? ஹஜ்ஜு ஏன் செய்யணும்? அதே மாதிரி வேறு என்னங்க, தொழுகை ஏன், சதகா தர்மம் ஏன் கொடுக்கணும்? எல்லா அமல், எல்லா கடமைகளும் எதற்காக என்றால்,
அல்லாஹ் சொல்லுவான் தக்வா வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்ச வேண்டும் என்பதற்காக. அதற்காகத்தான் நீங்கள் தொழுகின்றீர்கள். தக்வா வேணுமா? தொழ வேண்டும். தக்வா இறைவனுடைய அச்சம் உங்களுக்கு ஏற்பட வேண்டுமா? நோன்பு பிடிக்க வேண்டும். சதக்கா தர்மம் ஜகாத்து கொடுக்க வேண்டுமா? எதற்காக? அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். அல்லாஹ்வுடைய அச்சம் வருவதற்காக ஜகாத்து கொடுங்கள். அல்லாஹ்வுடைய அச்சம் வருவதற்காக நோன்பு வையுங்கள். அல்லாஹ்வுடைய அச்சம் வருவதற்காக ஹஜ்ஜு செய்யுங்கள், உம்ரா செய்யுங்கள், தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று மார்க்கத்தினுடைய எல்லா கடமையும் எதற்காக, எதை சுற்றி சுற்றி வருகிறது? தக்வாவை சுற்றித்தான் வருகிறது. எனவே அடிப்படையான விஷயம் இறையச்சம். அந்த இறையச்சம், அல்லாஹ்வை அஞ்சுதல் என்னிடமும் உங்களிடமும் வந்துவிட்டால் உலகத்தில் பிரச்சனை இருக்குமா? குறிப்பாக முஸ்லிம்களுக்கு பிரச்சனை இருக்குமா? ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஒரு விவகாரமும் இருக்காது. இன்றைக்கி எல்லா விவகாரமும் நமக்கு தானே வருது, எல்லா பிரச்சனையும் நமக்கு தானே வருது. ஒரு காலத்தில் மதிக்கப்பட்டோம், இன்று மிதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அந்த மதிப்பு ஏன் இப்பொழுது மிதிப்பாக மாறியது? ஒரே ஒரு காரணம் தான், தக்வா இருந்தது, இறையச்சம் இருந்தது, நாம் மதிக்கப்பட்டோம். அந்த தக்வா மிஸ்ஸிங், அது மிஸ் ஆகிடுச்சு. எனவே மதிப்பும் மிஸ்ஸிங். அதனால் இப்போ என்ன ஆயிடுச்சு? மிதிப்பு. நம்மளை மிதிக்கிறான், கண்டவனெல்லாம் மிதிக்கிறான். ஒரு காலத்தில் பாய் அப்படின்னு சொன்னாலே ஒரு மரியாதை இருக்கும் இல்லையா? பாய் வர்றார் அப்படின்னாலே ஒதுங்கி போவோம். வேட்டியை தூக்கி கட்டியிருந்தா கூட பாய் வர்றாங்க அப்படின்னா தூக்கி கட்டிய அந்த வேஷ்டியை என்ன செய்வான்? கீழே இறங்கி விடுவான். அப்படி தானேங்க. இன்னும் சொல்ல போனால், நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது கண்கூடாக பார்த்துருக்கிறேன். முஸ்லீம்கள் அதாவது நிரம்பி வாழக்கூடிய ஊர்கள் இருக்கிறது, பல ஊர்கள் இருக்குது. அந்த ஊரில் இந்துக்கள், அதாவது முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் ஏதாவது கோரிக்கை வைக்கணுமானா துண்டை இடுப்பில் கட்டிட்டு ஐயா அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு வேண்டுகோள் வைப்பான் நம்முடைய தலைவர்களிடத்தில், ஜமாத்தினுடைய தலைவர்களிடத்தில். அப்படி இருந்தது ஒரு காலம். ஆனால் இப்பொழுது எல்லாம் மாறிவிட்டது. அப்படி இருந்ததற்கு காரணம் தக்வா அப்பொழுது இருந்தது. இப்போ இப்படி இல்லாமல் போனதற்கு என்ன காரணம்? அந்த தக்வா நம்மிடத்தில் இல்லை, அந்த இறையச்சம் இல்லை. அது வர வேண்டும் என்பதற்குத்தான் திரும்ப திரும்ப என்ன செய்யப்படுகிறது? ஒவ்வொரு வாரமும் சொல்லுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. எனவே தான் நிகாஹனுடைய குத்துபாவிலே 3 வசனம் ஓதப்பட்டு 3மே தக்வாவுடைய கருத்தைத்தான் அது வலியுறுத்துகிறது. ஏன்னா திருமண வாழ்க்கையை தொடங்க போகின்றீர்கள். உங்கள் இல்லறத்திலே பிரச்சனை வராமல் இருக்க வேண்டும், இல்லறத்திலே சந்தோஷம் மலர வேண்டும், குடும்ப வாழ்க்கை சீராக வேண்டும், சிறப்பாக அமைய வேண்டும், நல்ல வாழ்க்கை, நல்ல சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு மத்தியில் ஏற்பட வேண்டும் என்றால் அதற்கு அவசியம் என்னது? தக்வா. எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திருமணம் என்பது மனிதனுடைய, முஸ்லிமனுடைய பாதி வாழ்க்கையை அது நிறைவு செய்து விடுகிறது. மிச்சமுள்ள வாழ்க்கையை நீங்கள் தக்வாவை கொண்டு நிரப்பி விடுங்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் விளங்க வேண்டிய, அறிய வேண்டிய ரொம்ப சீரியஸான விஷயம் என்னதுங்க? அல்லாஹுவை அஞ்ச வேண்டும். ஹதரத் அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார்கள். அமீருல் மூமினாக கலீஃபாவாக பொறுப்பு ஏற்கிறார்கள். அப்படி பொறுப்பு ஏற்கிற பொழுது சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதி என்று சொல்கிறோம் அல்லவா, தலைமை நீதிபதியாக அந்த நீதிபதியினுடைய பொறுப்பை யாரிடத்திலே கொடுத்தார்கள் என்றால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கொடுத்தார்கள். பொறுப்புகள் பிரித்து கொடுக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எல்லாமே அவங்க தான், A to Z எல்லாமே அவங்க தான். இமாமும் அவங்க தான், ஆசிரியரும் அவர்கள் தான், நீதிபதியும் அவர்கள் தான், போர்ப்படை தளபதியும் அவர்கள் தான் இல்லையா? எல்லா பொறுப்பும் அவர்களிடத்திலே இருந்தது, எல்லா இலாக்காக்களும் அவர்களிடத்திலே இருந்தது. குடும்ப தலைவராகவும் அவர்கள் இருந்தார்கள், ஜமாத்தினுடைய தலைவராகவும், சமுதாயத்தினுடைய தலைவராகவும், மார்க்கத்தினுடைய தலைவராகவும், விற்பனராகவும் அவர்களே திகழ்ந்தார்கள். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு அபூபக்கர் சித்திக் நாயகம் கலீஃபாவுடைய பொறுப்பை ஏற்ற பிறகு நீதி பரிபாலனம் செய்யக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு. நீதி பரிபாலனங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. அது சுதந்திரமான முறையிலே இருக்க வேண்டும், நியாயத்தின் அடிப்படையிலே அமைந்திருக்க வேண்டும், சத்தியத்தை மாத்திரம் சொல்லக்கூடியதாக, தீர்ப்பளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இன்று இந்தியாவுடைய நிலைமை எவ்வளோ பரிதாபமாக ஆயிடுச்சு அப்படின்னா, தேர்தல் ஆணையம்
தேர்தல் தேர்தலை பற்றி ஏதாவது புகார் செய்தால் எங்கே புகார் செய்யணும்? தேர்தல் ஆணையத்திட்ட புகார் செய்வோம், விதிமீறல் நடந்திருக்கிறது அப்படின்னு. ஆனால் அந்த தேர்தல் ஆணையமே விதியை மீறுகிற ஒரு நிலையில் நாம் இப்பொழுது தள்ளப்பட்டிருக்கிறோம். சரி, தேர்தல் ஆணையத்தின் மீது எதிராக வழக்கு போட முடியுமா? வழக்கே போடக்கூடாத ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அவர்கள் தில்லுமுள்ளு செய்வதற்காக வேண்டிய, ஓட்டுச்சோர் பண்ணுறதுக்காக வேண்டிய, யாரும் எதிர்த்து கோர்ட்டுக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக வேண்டிய அவர்கள் மீது வழக்கு தொடுக்க முடியாது என்று ஒரு மசோதாவை நிறைவேற்றி வைத்திருக்கிறார்கள். ஆக நம்ம எங்கே போகிறது? இந்தியாவில் ஒரு இந்தியனுக்கு ஒரு பிரச்சனை என்ன, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும் கடைசியாக. ஆனால் அந்த சுப்ரீம் கோர்ட்டை யாருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. எனவே கோர்ட்டு நம்பியும் பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலை. அதற்கடுத்து நம்ம யாரை நம்ப வேண்டும்? குடியரசுத் தலைவரை நம்ப வேண்டும். அவரிடத்திலே பிரச்சனையை கொண்டு போக வேண்டும். அவரும் சுதந்திரமாக செயல்படக்கூடியவர் அல்ல, ஏதோ ஒரு அரசாங்கத்திற்கு கட்டுப்பட்டவராக அவர் இருக்கிறார் என்றால் இந்தியர்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கிற இந்த நெருக்கடி வரலாற்றிலே அவர்களுக்கு எப்பொழுதுமே ஏற்பட்டதில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நெருக்கடியிலிருந்து இந்தியர்களை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் என்றால், குறிப்பாக முஸ்லிம்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்மிடத்தில் இருக்க வேண்டியது என்ன? தக்குவா. வர வேண்டியது என்ன? தக்குவா, இறையச்சம். அதுதான் அடிப்படை. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு, எல்லா காரியங்களையும் சக்சஸ்ஃபுல் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்றால், அனைத்தையும் நீங்கள் வெல்ல வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்ற ஒரே ஒரு கோஷம்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாபை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள். நீதிக்கு ஒரு உமர், அப்படிதான் நம்ம சொல்கிறோம். அந்த நீதிக்கு ஒரு உமர் அவர்களிடத்தில் நீதி பரிபாலனம் செய்யக்கூடிய மகத்தான பொறுப்பை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கின்றார். எதுக்குங்க? வழக்கு வரும், பிரச்சனை வரும், அந்த பிரச்சனைகளில் வழக்கில் தீர்ப்பு சொல்ல வேண்டும். சாட்சிகளை விசாரித்து ஆதாரங்களின் அடிப்படையில், ஆவணங்களின் அடிப்படையில் விசாரித்து உண்மையை கண்டறிந்து நியாயமான தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்ற மகத்தான ஒரு பொறுப்பு, கனமான ஒரு பதவி. அதை யாரிடத்திலே கொடுத்தார்கள்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கொடுத்தார்கள். பொருத்தமான ஒரு மனிதரிடத்திலே தான் அந்த பொறுப்பு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நீதிக்கு ஒரு உமர் என்பது நாம் சொல்லவில்லை, நம்முடைய வரலாறு சொல்லவில்லை. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த நாட்டிற்கு, இந்தியாவிற்கு எது மாதிரியான ஒரு ஆட்சி வர வேண்டும், எந்த ஆட்சியை நீங்கள் அளவுகோலாக முன்வைப்பீர்கள், முன்மாதிரியாக எடுத்து கூறுவீர்கள் என்று மகாத்மாவிடத்திலே கேட்கப்பட்ட பொழுது ராமராஜ்யம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ராமரை முன்னிறுத்தவில்லை. அந்த ஆட்சி ராமராஜ்யம் வேண்டும் என்று காந்திஜி ஒரு ராம பக்தர் தான். ஆனாலும் கூட அவர் தான் பூஜிக்கக்கூடிய அந்த ராமரை என்ன செய்யவில்லை? முன்னிறுத்தவில்லை. ஏன்னா அது ஒரு கற்பனை காவியம் என்று அவருக்கு தெரியும். அது நிஜம் அல்ல, அது ஒரு கற்பனை காவியம் என்று தெரியும். அவரும் கூட இந்திய நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு எது மாதிரியான ஆட்சியை நடத்த வேண்டும், எந்த ஆட்சியை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் என்று அவரிடத்திலே கேட்கப்பட்ட பொழுது உமருடைய ஆட்சியை அவர் மேற்கோள் காட்டினார் என்றால் அந்த அளவுக்கு நீதமான நியாயமான ஆட்சி. பாரசீகத்தில் இருந்து அன்றைய காலத்தினுடைய வல்லரசு, ஒன்று பாரசீகம், இன்னொன்று ரோமாபுரி சக்கரவர்த்தி, 2 பேர் இருந்தாங்க. இந்த பாரசீகத்தினுடைய ராஜா ஒரு தூதரை அனுப்பி வைக்கிறார், ஒரு மந்திரியை அனுப்பி வைக்கிறார். யாரந்த உமர்? அவருடைய பேரை கண்டாலே எல்லோரும் நடுநடுங்குகிறார்களே, யாரந்த உமர், சென்று பார்த்து வாருங்கள் என்று ஒரு தூதரை அனுப்பி வைக்கிறார். பேசுவதற்காக, சந்திப்பதற்காக, பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அந்த தூதர் வருகிறார். மதீனாவுக்குள்ளே நுழைகிறார். மதீனாவிலே நுழைந்து அவர் தேடுகிறார், இங்கும் அங்கும் தேடுகிறார். எதை தேடுகிறார்? இங்கு அரண்மனை எங்கே இருக்கும் என்று பார்க்கிறார். ஏன்னா பாரசீகத்தில், ஈரானில் அரசருக்கு கிஸ்ராவுக்கு மிகப்பெரிய அரண்மனை இருக்கிறது, கோட்டை இருக்கிறது, கொத்தளம் இருக்கிறது இல்லையா? அது மாதிரியான ஒரு கோட்டை, ஒரு கொத்தளம், ஒரு அரண்மனை இங்கும் இருக்க வேண்டும். அது எங்கே என்று அவர் தேடுகிறார், பார்க்கிறார். ஆனால் அப்படி வானளாவிய உயரமான எந்த கட்டிடமும் அவருடைய கண்ணில் மதீனாவிலே தென்படவில்லை.
எந்த ஒரு மாளிகை அப்படிங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு வீடும் அங்கு என்ன செய்யவில்லை, தென்படவில்லை. தேடுகிறார், அலசுகிறார், ஆராய்கிறார். ஆனால் தென்படாத பொழுது அவர் கேட்குறாரு, ராஜாவுடைய அரண்மனை எங்கே இருக்கிறது, அரசருடைய அந்த மாளிகை எங்கே இருக்கிறது என்று ஒருவரிடத்திலே கேட்கிறார். யாரு, அரசரா, ராஜாவா? அப்படி யாருமே இங்கே இல்லையே அப்படின்னு மக்கள் சொல்கிறார்கள். உங்களுடைய ஆட்சியை நடத்தக்கூடிய அந்த தலைவரைத்தான் சொல்கிறேன். யார், உமரை சொல்கிறீர்களா என்று சாதாரணமாக கேட்டார்கள். ஆம், அவரைத்தான் சொல்கிறேன். அவர் எங்கே சந்திக்க வேண்டும், அவரை எங்கே நாங்கள் பார்க்க வேண்டும், அவருடைய அரண்மனை எங்கே இருக்கிறது, அவருடைய ஆஃபீஸ் எங்கே இருக்கிறது என்று கேட்ட பொழுது, அவருக்கென்று ஒரு தனி அரண்மனைலாம் இல்லை. இப்போ அவரை எங்கே போய் பார்க்கறது? அந்த மரத்தடியில் கிடந்து தூங்குவார் அல்லது பள்ளிவாசலில் இருப்பார். இந்த 2 இடத்துல நீங்கள் பார்த்துக்கலான்னு சொன்னேன். ஒன்று அரண்மனை அப்படின்னு அவங்க காட்டினது இடம் என்னங்க, ஒன்று பள்ளிவாசல், இன்னொன்று பள்ளிவாசல். மரத்தடி இல்லையா? இந்த நாட்டினுடைய ராஜா மரத்தடியில் பார்க்க முடியுமா? ஆமாம், அதுவும் பாருங்கள், தூங்கி கொண்டிருக்கிறார், தரையிலே படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார். அவரை சுற்றி எந்த மெய்காப்பாளர்களும் இல்லை, பாதுகாப்பதற்காக வேண்டி எந்த போலீஸ் படையும் இல்லை, எந்த இராணுவமும் இல்லை, குவிக்கப்படவில்லை. தன்னந்தனியாக படுத்திருக்கிறார். அவரே தான் தரையில் படுத்திருக்கிறார், மண் தரையிலே படுத்திருக்கிறார். அவரே தான். திரும்ப திரும்ப கேட்கிறார், அவரே தான் என்று சொல்லி அங்கே அனுப்பினார். அந்த மரத்தடியில் நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கிறார். எந்த ராஜாவுக்கும் மரத்தடியில் எந்த பூனை பாதுகாப்பும் இல்லாமல், எந்த பாதுகாப்பும் இல்லாமல், அதுவும் நிம்மதியான ஒரு தூக்கம் எந்த ராஜாவுக்காவது வந்திருக்கிறதா? வருமா? இல்லை, பஞ்சு மெத்தையிலே புரண்டு படுத்த ராஜாக்களுக்கு கூட தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் மரத்தடியிலே சுகமான முறையில் தூங்கி கொண்டிருக்கிற நம்முடைய ராஜா தான் ஹஜ்ரத் அமீருல் மூமினீன் 2ஆம் கலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்படிப்பட்ட அந்த உமரை பார்க்கிறார், வந்து நிற்கிறார், காணுகிறார். அந்த அதிசயத்தை கண்டு மெய் சிலிர்க்கிறார். அவர் கண்களை நம்ப முடியவில்லை. அவர் பார்ப்பது உண்மையா, நினைப்பா, கனவா, அவரால் உறுதி செய்ய முடியவில்லை. அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. பார்த்துக்கிட்டே நின்றவர் அவரை பார்த்து சொன்னாராம், அந்த தூங்கி கொண்டு இருக்கிற அந்த அமீருல் மூமினீன் பார்த்து சொன்னாராம், அதாவது நீங்கள் நீதத்தை கடைபிடித்தீர்கள், நிம்மதியாக உறங்கி கொண்டிருக்கிறீர்கள், அதல்த ஒ நிம்த சாலிமா என்று சொன்னாராம். ஒரே வார்த்தை தான், அதல்த ஒ நிம்த சாலிமா. நீதமான ஆட்சியை நீங்கள் தந்து கொண்டிருக்கின்றீர்கள், அதனால் உங்களுக்கு நிம்மதியான உறக்கம், இப்பொழுது சுகமான உறக்கத்திலே நீங்கள் ஆழ்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னார்களே, அந்த உமர், நீதிக்கு ஒரு உமர், உலகமே அவர்களுடைய பெயரை கேட்டால் நடுநடுங்கக்கூடிய அந்த உமர், ரோமாபுரியும் பாரசீகமும் நடுநடுங்கிய ஒரு ஆட்சியை கொடுத்த அந்த உமர், இவ்வளவு பெரிய மகத்தான வெற்றியை, மகத்தான சக்சஸ்ஃபுல் அந்த சரித்திர வெற்றியை எப்படி பெற்றார்? எப்படிங்க பெற்றார்? அல்லாஹுடைய அச்சம். அவரிடத்திலே அல்லாஹுடைய அச்சம் நிரம்பி இருந்தது. எந்த அளவுக்கு நிரம்பி இருந்தது என்று சொன்னால், சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷைத்தான் உமர் ஒரு வழியாக, ஒரு தெரு வழியாக நடந்து வருவதா பார்த்தா அவன் அந்த வழியே விட்டுருவான், வேறு வழியை தான் போவான். ஷைத்தானே பார்த்து பயந்து நடுநடுங்கக்கூடிய ஒரு மனிதர் தான் யார்? சையதுனா உமர் இப்னு கத்தாப். சைத்தான் வந்து நல்லவனா கெட்டவனாங்க? சொல்லுங்களா. சைத்தான் கெட்டவன், கெட்டவனுக்கு தான் கெட்டவன். சைத்தான் கெட்டவனுக்கு தான் கெட்டவன். அவன் கெட்டவன் அப்படிங்கிறதுனால அவனுடைய பாச்சா எல்லா இடத்துலையும் பறிக்காது. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லிட்டான். நான் இந்த அல்லாஹ்விடத்திலே சவால் விட்டு வந்தான். என்ன சவால் விட்டு வந்தான்? யாரையும் விடமாட்டேன், யாரையும் விடமாட்டேன், ஆதமுடைய மக்களில் யாரையும் விடமாட்டேன், அவங்க முன்னாடி போவேன். லஆத்தியன்னஹும் மின் கல்ஃபிஹிம் வ மின் அமாமிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம் வ அன் ஐமானிஹிம். முன்னாடி போவேன், பின்னாடி போவேன், வலது பக்கம் போவேன், இடது பக்கம் போவேன். பள்ளிவாசலுக்கு 4 வழியாக தானே போக முடியும். நான் 4 வழியிலையும் வந்து நிற்பேன், குறுக்கே வந்து நிற்பேன், போக விடாமல் தடுப்பேன்,
போகவே விட மாட்டேன். சினிமா தேட்டருக்கு போகணும் அப்படின்னா ஆடல் பாடல் கொண்டாட்டம் நடைபெறும் இடங்களுக்கு போகிறா இருந்தால் வெல்கம் கூறி அவனை அப்படியே வரவேற்று கொண்டு போய் அங்கே கொண்டு போய் சேர்ப்பேன். நானே வழி சொல்லுவேன். எவனாவது அதுக்கு வழி சொன்னான்னா அவன் யாருன்னு விளங்கிக்குங்க, அவன் எப்படியா அப்படின்னு விளங்கி விடுங்க. அப்போ அல்லாட்டே சவால் விட்டான். நான் முன்னாடி போவேன், பின்னாடி போவேன், வலது பக்கம் போவேன், இடது பக்கம் போவேன், 4 வழியாகத்தான் போவே ஆகணும். 4 வழியாகவும் குறுக்கே சென்று நான் அவனை தடுப்பேன், மறிப்பேன் என்று சொன்னான். சரிப்பான்ட்டான் அல்ல. சரி ஓகேன்னா 2 செய்தி சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? 4 வழியாக தானே போவேன். அவன் 4 வழியாக தான் போவேன். அப்போ அல்லாஹ் சொன்னால் திசை 4 அல்ல 6. திசை 4 அல்ல, எத்தனை இருக்குது? 6 இருக்குது. நீ 4 திசை வழியாகத்தானே போனதாக சொல்லியிருக்கிறாய். அதுக்கு மட்டும்தான் சேங்ஷன் ஆகிருக்குது, ஆர்டர் ஆகிருக்குது. அதுக்கு மட்டும்தான் நான் வாக்குறுதி கொடுத்துருக்குறேன். இன்னும் 2 இதை விட்டுட்டேன். இன்னும் 2 திசை இருக்குது. அப்போ அந்த வழியாக நீ என்ன செய்ய முடியாது, வர முடியாது. என்னுடைய அடியார்களை வழிகெடுக்க முடியாது. அந்த அவனால் விடப்பட்ட அந்த 2 திசை என்ன? மொத்தம் எத்தனை திசைங்க? முன்னாடி, பின்னாடி, வலது, இடது, வேறு என்ன இருக்குது? மேலே கீழே 2 விட்டுட்டான். மேலேயும் விட்டுட்டான், கீழேயும் விட்டுட்டான். அப்போ தான் அல்லாஹ் சொன்னான், மேல் வழியாக கீழ் வழியாக. மேலே ரப்பி யா அல்லாஹ் நம்ம துவா செய்தான் வை, அந்த வழியாக முன்னால் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. கீழே சுஜூதில் விழுந்துட்டான், தொழுகைக்கு வந்துட்டான், தொழுகையில் கடமையை நிறைவேற்றிட்டான்னா அவனையும் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. பூமியை பொத்துக்கிட்டு நீ அவனை வழிகெடுக்க முடியாது. வானத்திலேருந்து குதித்து அவனை என்ன செய்ய முடியாது. எனவே மேலே கையை உயர்த்தி அவன் என்னிடத்திலே அவன் துவா செய்கிற பொழுது, உள்ளம் உருகி அவன் துவா செய்கிற பொழுது நான் அந்த துவாவை ஏற்றுக்கொள்வேன். முன்னோர்களெல்லாம் துவா செய்தார்கள். அந்த துவாக்களெல்லாம் கபூலானது. எந்த அளவுக்கு கபூலானது? கேட்ட உடனேயே கபூலானது. ஆனால் நாம் செய்கிறோம், செய்து கொண்டே தான் இருக்கிறோம். எதுவும் கபூலாகிற மாதிரி தெரியலையே. அதில் நானும் எத்தனை முறை கேட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் காதில் விழுகிறது இல்லையா? ஏன் கபூலாகலை? ஆனால் முன்னோர்கள் எதையெல்லாம் கேட்டாங்க? நாம் எதை அசாத்தியமானது என்று கருதி கொண்டு இருக்கிறோமோ அதையெல்லாம் கேட்டாங்க. எது நடக்காது என்று நாம் நம்பி இருக்கிறோமோ அதை கூட கேட்டாங்க. ஒரு பொம்பளை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த பெண்ணுக்கு கண் பார்வை இல்லாமல் ஆயிடுச்சு. கண் பார்வை இல்லாமல் ஆயிடுச்சு. யதார்த்தமாக அப்படி ஆயிடுச்சு. அபூ ஜஹல் அந்த பெண்ணை அடித்தான், துன்புறுத்தினான். ஆனால் இஸ்லாத்தை கைவிடவில்லை. கண் பார்வை தெரியாமல் குருடாக ஆன பொழுது இப்போ சொன்னா பார்த்தியா, லாத்து உஷா எங்கள் சாமியை நீ விட்ட, இது சாமி குத்தம், உனக்கு சாமி குத்தம் ஏற்பட்டு இருக்கிறது. எங்கள் சாமியை வணங்காமல் பூஜை செய்யாமல் நீ புதுசாக வந்திருக்கிற கொள்கையை ஏற்றுக்கொண்டாய், அதனால தான் உனக்கு இந்த மாதிரி சாமி குத்தம் ஏற்பட்டு கண் பார்வை போய்விட்டது என்று அபூ ஜஹல் அவளை இழித்தும் பழித்தும் குறைத்தும் அவள் பேசினான், ஏசினான், நக்கல் அடித்தான். உடனே அந்த அம்மா கையை தூக்குனாங்க. ரப்பே, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது உனக்காக, நீ தான் எல்லாவற்றையும் வெல்லலாம் என்ற நம்பிக்கையில் தானே உன்னை நான் ஏற்றுக்கொண்டேன். இப்போ அபூ ஜஹல் என்னை கேலி செய்கிறான், அவனை கேலி செய்கிற மாதிரியே என்னை விட வேண்டும், இந்த பார்வையை தர வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த நேரத்திலே பார்வை வந்ததை நாம் பார்க்கிறோம். மேலே கையை உயர்த்தி நாம் துவா செய்தால் அதை தருவதற்கு, ஏன் உடனடியாக தருவதற்கு அல்லாஹ் காத்திருக்கிறான், தயாராக இருக்கிறான். எதையும் கொடுப்பான், எதை கேட்டாலும் கொடுப்பான். எந்த அளவுக்கு? மதீனாவில் ஒரு அன்சாரி இளைஞர், அந்த அன்சாரி அந்த இளைஞர் இறந்து விடுகிறார். இறந்து விட்ட பொழுது அம்மாவுக்கு தகவல் சொல்லப்படுது. அது இறந்து போன அந்த அந்த இளைஞருடைய அம்மாவுக்கு தகவல் சொல்லப்படுது. ஜனாசாவை மூடி வச்சிருக்கிறாங்க, துணியை போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க. அந்த அம்மா வருகிறாங்க, வந்து பார்க்குறாங்க, மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் உங்கள் பையன் என்னான்னு கேட்குறாங்க. கற்று மாற்ற ஒஃபாத்தாயிட்டார், என் பையனா ஒஃபாத்தானா அப்படின்னு கேட்டாங்க. யார்? அந்த அம்மா கேட்டாங்க. உடனே கையை மேலே தூக்குனாங்க. அல்லாஹும்ம இன்னி ஹாஜர்து இலைக்க ஒய்லா நபியிக்க, இறைவா யா அல்லாஹ், நான் உன் அளவிலே உனது நபியின் அளவிலே ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கிறேன், ஊரை விட்டு வந்திருக்கிறேன்.
நாடு விட்டு வந்திருக்கிறேன், சொந்த பந்தங்களை விட்டு வந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் துறந்து வந்திருக்கிறேன். எதுக்கு வந்தேன்? ரஜாஅன், ஆதரவு வைத்தவனாக, அன்துஈனனி ஃபீ குல்லி ஷித்தா, என்னுடைய எல்லா கடுமையான நேரங்களிலும் நீ எனக்கு துணை நிற்பாய், துணை நிற்க வேண்டும் என்று நம்பித்தானே வந்தேன். எனக்கு நீ ஆதரவாக இருப்பாய், உதவி செய்வாய் என்று உன் மீது, உனது அருள் மீது ஆதரவு வைத்துத்தானே நான் உன்னை நம்பி நாட்டை துறந்து வந்தேன், வீட்டை துறந்து வந்தேன், சொந்த பந்தங்கள் அனைவரையும் நான் விட்டு விட்டு வந்தேன். இப்போ என் பையன் இறந்து போயிட்டான், எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பையன்தான், அவன் தான் எனக்கு உதவி செய்யணும், எனக்கு அவனுடைய தேவை இருக்கிறது, என்ன அப்படின்னு கேட்டாங்க. வேற ஒன்றும் சொல்லலை. அவங்க கேட்குறது, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள் கேட்குறது எப்படி? காயல்பட்டத்தில் ஒரு பெரிய மகான் இருந்தாங்க. மகான் சொன்னால் ஆம்பளை இல்லை, ஒரு பெண். ஆண்கள் வலியுள்ளாக்களாக இருக்கிற மாதிரி பெண்களும் என்ன செய்வாங்க? வலியுள்ளாக்கள் இருப்பாங்க இல்லைங்க. மழை வேண்டும், மழைக்காண்டி துவா செய்ய வேண்டும். அந்த அம்மா தெருவை கூட்டினாங்களாம், தெருவை கூட்டினாங்க. தெருவை கூட்டி வாசலில் தண்ணி தெளிக்கிற பழக்கம் இருக்குதுல்ல, அந்த அந்த இங்கெல்லாம் அந்த பழக்கம் இருக்கும்லங்க, இருக்கா இல்லையா? இல்லை, இருக்கலாம், சில இடங்கள்ல இருக்குது. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, வாசலை கூட்டிட்டேன், தண்ணி தெளிச்சிரு அப்படின்னு போயிட்டாங்க. உடனே பழ வேண்டியது. இதுதான் நம்பிக்கை. ஒரு ஆள், ஒரு பெரிய ஒரு மனிதர், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்ட ஒருவர் குதிரையில் வந்தார், ஒட்டகத்தில் வந்தார். அதில் எல்லா சாதனங்களும் அதில் இருக்கிறது, எல்லா வாகனங்களும் அங்கே இருக்கிறது. இவர் காபாவுக்கு வந்து தவாப் செய்ய வந்திருக்கிறார். தவாப் செய்ய வந்தவர் அந்த ஒட்டகத்தை கட்டி வச்சுட்டுலாம் வரலை. என்ன செய்தார்? என்னப்பா, நான் தவாப் செய்ய போகிறேன், நீ பார்த்துக்க அப்படின்ட்டு அல்லாஹ்ட்ட பொறுப்பு கொடுத்துட்டு போயிட்டார். அல்லாஹ்ட்ட பொறுப்பு படைச்சிட்டு போனவர் தவாப் செய்துட்டு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்துட்டு பார்த்தா என்னத்தை காணோம்? ஒட்டகத்தை காணோம். ஒட்டகத்தை காணோம்னா ஒட்டகத்தை மட்டுமா காணலை, ஒட்டகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற எல்லா சாதனங்களையும் காணோம். எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் அபேஸ். இவனை வந்து சுருட்டிட்டான், மொத்தமாக அடிச்சுட்டு போயிட்டான். அவர் ஒன்றுமே அதான் அவர் கதறலை, பதறலை. என்ன சொன்னார்? பழையபடி மேலே பார்த்தார். உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன், இதான் பார்க்குற, நீ பாதுகாக்கிறது இப்படி தானா அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னார். உங்கள்கிட்ட தானே சொல்லிட்டு போனேன் பார்த்துக்கண்டு, என்ன நீ பார்க்குற, எப்படி தான் பார்க்குறதா அப்படின்னு ஒரு வார்த்தை அல்லாட்ட ரொம்ப உரிமையோடுங்க. அல்லாஹ் வந்து நமக்கு அந்நியவன் கிடையாது. நீங்கள் அல்லாஹ் வந்து வேறு எங்கேயோ இருக்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, யாரையோ கூப்பிடுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப தூரமாக வச்சு அல்லாஹ் பார்க்குறீங்க. அவன் தூரமாகவே இல்லைங்க, எங்கே இருக்கிறான்? அருகிலேயே இருக்கிறான். அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே தூரமாக இருக்கிற யா அல்லாஹ் யா அல்லாஹ் நம்ம சொல்லலாம், தப்பில்லை. ஆனால் அவனை எங்கேயோ இருக்கிற அல்லாஹ் நினச்சி கூப்பிடாதீங்க, பின்ன கூட இருக்கிறான் என்று. அல்லாஹ் உங்களை பார்க்குறானா பார்க்கலையாங்க? பார்க்குறானா பார்க்கலையாங்க? பார்க்குறான். எங்கேருந்து பார்க்குறான்? அல்லாஹ் எங்கேருந்துங்க பார்க்குறான்? அல்லாஹ் எல்லா இடத்துலையும் இருக்கிறான்னு சொல்லக்கூடாது. முதல் விஷயம் விளங்கிக்க. ஏன்னா அல்லாஹ்வுக்கு இடம் இல்லை. அல்லாஹ்வுக்கு இடம் இருக்காங்க? அல்லாஹ்வுக்கு இடம் இல்லை, அல்லாஹ்வுக்கு காலம் இல்லை, இல்லையா? அப்படிங்கும் பொழுது எல்லா இடத்துலையும் அல்லாஹ் இருக்கிறான். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் சொல்லக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுக்கு இடமே இல்லையே. நம்முடைய கொள்கை என்ன? அல்லாஹ்வுக்கு இடமே இல்லை, காலமும் அவனுக்கு இல்லை. காலமில்லாதவன், இடமில்லாதவன், காலமில்லாத காலத்திலேயே இருந்தான். ஜீரோ அவர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஜீரோவுடைய காலம், காலம் தோன்றுவதற்கு முன்னாடியும் இருந்தான், இப்பொழுதும் இருக்கிறான், இனியும் இருப்பான். எனவே அல்லாஹ்வுக்கு இடமும் இல்லை, காலமும் இல்லை. அப்போ அல்லாஹ் எல்லா இடத்துலையும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடாது. இடம் வந்துருச்சு, அப்போ வரக்கூடாதுல்ல. பின்ன என்ன சொல்லணும்? அவன் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லணுமா? அவன் இல்லாத இடமே இல்லை அப்படி சொல்லணும். அப்போ இடம் இல்லைங்கிறது வந்துடும். ஆக நாம இப்போ பாட்டத்தை கூட ஒன்றுமா இல்லையா? அவன் இல்லாத இடமே இல்லை, நீதான் அப்படின்னு வருதுல்ல. அப்போ அதுதான் கொள்கை. அவன் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். அப்போ எல்லா இடத்துலேருந்து அல்லாஹ் பார்க்குறான் அப்படின்னா அல்லாஹ்வுக்கு இடம் வந்துருச்சுன்னு அர்த்தம். மேலே இருந்து பார்க்குறான் அப்படின்னு சொல்லக்கூடாது, மேலே இடம் வந்துருச்சுன்னு அர்த்தம். கீழே இருந்து பார்க்குறான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுக்கு இடம் இல்லை. பின்ன அல்லாஹ் நாம இதெல்லாம் என்ன நீங்கள் சொல்கிறத பார்த்தா என்ன தெரியுது? வெளியே இருந்து அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் அப்படின்னு நீங்கள் விளங்கி வச்சுருக்கிறீங்க. நான் அப்படி தான் விளங்கி வச்சுருக்கேன். இல்லை,
வெளியில இருந்து அல்லாஹ் நம்மளை பார்க்குறான், வெளியே இருந்து அல்லாஹ் நம்மளை பார்க்கணுங்க, உள்ளே இருந்து தான் நம்மளை பார்க்குறான். ஒரு பேச்சுக்கு சொல்கிறதா இருந்தால் அவெல்லாம் வெளியே உள்ளே என்ற வித்தியாசம் இல்லை. ஆக அல்லாஹ்வை நீங்கள் தூரமாக என்ன செய்யக்கூடாது, வைத்து பார்க்கக்கூடாது. ரொம்ப அருகில் ரொம்ப ஃப்ரீயாக அவனோட நீங்கள் பேசணும். என்னப்பா நீ அப்படின்லாம் பேசணும். அல்லாஹ் விரும்புவான் அதை. ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக நீங்கள் அல்லாஹ்வோடு பழகி உரிமையோடு கேளுங்க, நம்பிக்கையோடு கேளுங்க. உறுதியான நம்பிக்கையோடு நீங்கள் கேட்டீங்கன்னா அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த 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 ஆள் சொன்னார், ஃபக்கீர் தான். அவர் சொன்னார், உங்கள்கிட்ட தானே விட்டுட்டு போனேன், உன்னுடைய பொறுப்பில் தானே விட்டுட்டு போனேன், என்ன அப்படின்னு தான் கேட்டார். கொஞ்சம் நேரம் அப்படி நின்றார். கொஞ்சம் நேரத்தில் அந்த ஒட்டகம் வருது. அந்த ஒட்டகத்தை ஒரு ஆள் ஓட்டிக்கிட்டு வர்றான். ஆனால் அவர் கை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒட்டகத்தை ஓட்டி கொண்டு வரக்கூடிய என்னுடைய கை துண்டிக்கப்பட்டிருக்கிறது, துணியை கொண்டு மூடப்பட்டிருக்கிறது. அதோடு ஏன்னா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் கை வச்சதுனால முழுக்க முழுக்க அல்லாஹ்வை நம்பி ஒப்படைக்கப்பட்ட ஒரு பொருளை இவன் எடுத்தான்னா இவன் எதை திருடுறான்னு அர்த்தம். அல்லாஹ்விடமிருந்து திருடுற மாதிரி அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி அவன் கையை வெட்டி அந்த பொருளையும் கொண்டு வந்து சேர்த்து விட்டான். நான் தான் பாதுகாக்கிறேன், என்னுடைய பாதுகாப்பில் உள்ள எதுவும் தவறி போகாது என்பதை உணர்த்தினான் என்று நாம் பார்க்கிறோம். என்றால் சங்கைக்குரியவர்களே, இதே நம்பிக்கை எனக்கும் இருந்தால் உங்களுக்கும் இருந்தால் நீங்கள் கேட்டது நடக்கும், நான் கேட்டது நடக்கும். சஹாபாக்கள் கேட்டார்கள், உடனே நடந்தது இல்லையா? சிலத்துபுன அஷ்யம் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தாபிஈ தான், சஹாபி அல்ல. ஆனால் அவர் ஒரு குதிரையில் பயணம் செய்து போகிறார், யுத்தத்திற்கு செல்கிறார். யுத்தத்திற்கு சென்று கொண்டிருக்கிற, யுத்தத்தை விட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிற அந்த சிலத்துபுன அஷ்யம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குதிரை இறந்து விட்டது. வெளியில இடையில குதிரை இறந்து விட்டது. இப்போ இந்த குதிரை இறந்துருச்சுன்னா இப்போ அடுத்து வாகனம் வேணும்ல, பயணம் செய்யணும்ல, ஊர் திரும்பணுமா இல்லையாங்க? கார் போயிடுச்சுன்னா அடுத்து ஒரு கார் வரணும்ல, ஃபோன் பண்ணி யார்ட்டையாவது என்ன செய்யணும், ஒரு காரை கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லணும் இல்லையா? அந்த காலத்தில் ஃபோன்லாம் கிடையாது. இப்போ வர்றவங்க போகிறவங்ககிட்ட சொல்லி அனுப்பணும், அப்படி தானே அனுப்பணும். அவர் எப்போ வருவாங்க எப்போ சொல்லி அனுப்பணும். ஆனால் அவர் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை உள்ள, யாரிடத்திலையும் எதையும் கேட்கக்கூடாது என்ற திடமான உறுதியான நம்பிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஹிதாயத்தும் நேர்வழியும் பெற்ற ஒரு இறைநேசர். அவர் உடனே கையை உயர்த்தி சொன்னார், என்ன பாரு யா அல்லாஹ், நான் உன்னை தவிர வேறு யாரிடத்திலையும் கேட்கறதாக இல்லை. இப்போ நான் ஊருக்கு போகணும், வீட்டுக்கு போகணும், இல்லம் திரும்ப வேண்டும், வாகனம் வேணும், வாகனம் இறந்துடுச்சு, என்ன பண்ணுறது, என்னங்க பண்ணுறது? நான் ஊர் திரும்பணும், எனக்கு இந்த குதிரை வேணும் அப்படின்னு துவா செய்தார். குதிரையை எல்லாம் ஹயாத்தாக்கி கொடுத்தான். அது அற்புதமான செய்தி தான். குதிரையை ஹயாத்தாக்கி கொடுத்து, ஏன்னா வேற யார்த்தையும் என்னை கைநீட்ட வைத்து விடாது, யாரும் எனக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்த நிலையை எனக்கு ஏற்படுத்தி விடாதே என்று அவர் அல்லாஹ்விடத்திலே சொல்லிவிட்டார். எனவே இறந்து போன குதிரைக்கு அல்லாஹ் ஹயாத்தை கொடுத்தான், உயிரை கொடுத்தான். உயிரை கொடுத்து அந்த ஹயாத்தான அந்த குதிரைக்கு, அந்த குதிரையே ஏறி வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்த பிறகு பையனை கூப்பிட்டு சொன்னார், எப்பா இதோட சாமான ஃபுல்லாக இறக்கு, குதிரை இருக்கக்கூடிய அந்த ஜீனி, அந்த அதாவது கடிவாளம் எல்லாத்தையும் கலட்டு அப்படின்னார். எல்லாத்தையும் கலத்து எல்லா சாமானையும் இறக்குன உடனே அது மூத்தா போயிடுச்சு, கொஞ்ச நேரத்திற்காக வேண்டி. அப்போ அந்த மாதிரி ஒரு இறந்து போனவரை ஹயாத்தாக்குவதற்கு கூட அதை கேட்பவர் கேட்டால் எப்படி கேட்க வேண்டும் என்று ஒரு முறை இருக்கிறது. யார் கேட்க வேண்டும் அதற்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது. அப்படிப்பட்டவர் அப்படிப்பட்ட முறையில் கேட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் செத்து போனவரை கூட என்ன செய்வான், ஹயாத்தாக்கி காட்டுவான். எனவே அந்த அம்மா என்ன சொன்னாங்க, நான் ஒன்று நம்பி தான் ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கிறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு உதவி இந்த வயசான காலத்தில் எனக்கு உதவியாக இருப்பவன் யார், என் பையன்தான். இவன் அவனை நான் இழந்துட்டா நான் யாரையாவது நம்பி யாருடைய நிழலில் தான் நான் வாழ வேண்டும், இல்லை நான் யாருடைய நிழலையும் வாழக்கூடாது, யாரை சார்ந்தும் நான் வாழக்கூடாது. எனவே உன்னை நம்பி தான் வந்த, நீ காப்பாற்றுவேன்னு சொல்லி கஷ்டமான நேரத்தில் என்னை கைவிட்டு விட மாட்டாய் என்று நான் நம்பித்தான். ரஜாஅன் அன் துஈனனி ஃபி ஷித்தா, கடுமையான நேரத்தில் நீ எனக்கு உதவி செய்வாய் என்று நம்பி ஆதரவு வைத்து வந்தேன்.
ஃபலா துஹ்மில் அலைய ஹாதிஹில் முசீபா, எனவே இந்த முசீபத்தை எனக்கு நீ கொடுத்துறாத என்று துவா செய்தாங்கங்க. இறந்து போனவ ஜனாசா மூடப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் பையன் இறந்துட்டாங்க என்று மக்கள் சொல்கிறார்கள். அதை பார்த்துட்டு உடனே கையை மேலே உயர்த்தி இந்த அம்மா கேட்டாங்க. உடனே அந்த உடம்பு அசைகிறது. துணியை விலக்கி பார்த்தா அந்த ஆள் கண்ணை திறந்து பார்க்குறாரு. கண்ணை திறந்து பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. சாப்பிட்டார், நாங்களும் சாப்பிட்டோங்கிறாங்க சஹாபாக்கள். அவர் எழுந்து சாப்பிட்டார். அவர் எழுந்து சாப்பிட்டார், நாங்களும் அவரோடு எழுந்து சாப்பிட்டோம். நாமளாக இருந்தால் பேய் பிசாசுன்னு ஓடியே போயிருப்போம். நம்ம அனுபவத்தில் ஒரு ஜனாதா திடீர்னு ஹயாத்தா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர் பரவாயில்லையா ஹயாத்தா வந்துருச்சு சந்தோஷப்படணுமா இல்லையாங்க? சந்தோஷப்பட்டு அவரை கொண்டாடணுமா இல்லையா? நம்ம அவரை செய்வோமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி ஒரு ஆள் ஹயாத்தாய் வந்தால் பேய் வந்துருச்சு அப்படின்னு அவர் அப்படியே போட்டுட்டு ஓடிடும். அல்லாஹ்வுடைய நேசர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ரிபீ இப்னு ஹிராஷ் என்று ஒருவர் இருந்தார். ரிபீ இப்னு ஹிராஷ் என்று ஒருவர் இருந்தார். 3 சகோதரர்கள். அவங்களுக்கு 3 சகோதரர்கள். அந்த 3 சகோதரர்களும் எவ்வளோ நேர்மையானவங்க, எவ்வளோ அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்றவர்கள் அப்படின்னு சொன்னால், ஒருவர் சத்தியம் பண்ணார், நான் சிரிக்கவே மாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், சிரிக்கவே மாட்டேன். ஈமானோடு நான் மௌத்தாகனா தான் நான் என்ன செய்வேன், அது வரைக்கும் நான் எப்படி மௌத்தா போவேன்னு எனக்கு தெரியல. ஈமானோடு மௌத்தா போவேனா அல்லது அல்லாஹ் பாதுகாக்கணும் மாதிரி மௌத்தா போவேனா எனக்கு தெரியாது. அப்போ தான் நான் சிரிப்பேன்னாரு ஒரு ஆள் சொன்னார், இறந்து போனால் நான் எங்கே போவேன், சொர்க்கத்துக்கு போவேனா நரகத்துக்கு போவேனா தெரிகிற வரைக்கும், நான் பார்க்குற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன்னாரு, சிரிக்க மாட்டேன்னாரு. மகான்மார்கள். இன்னொரு ஆள், இன்னொரு சகோதரர், 3 பேருமே அந்த குடும்பமே நூறானியத்தான குடும்பம். இதெல்லாம் ஹதீஸினுடைய ராவிகள், நம்பகத்தகுந்த ராவிகள், சஹீஹ் முஸ்லிமினுடைய ராவிகளிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய மகான்மார்களுடைய ஆதாரபூர்வமான வரலாற்றிலே பதிவாயிருக்கிற செய்திகள், உண்மையான செய்திகள். இன்னொருவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் மூத்தா போன பிறகு நான் பேசுவேன், அப்போ தான் நான் சிரிப்பேன்னு. மூத்தா போன பிறகு தான் சிரிப்பேன்னு. இதில் சொல்கிறாங்க, ஒரு ஆள் மூத்தா போகிற சமயத்தில் அவர் சிரிச்சுக்கிட்டே மூத்தா போனார். ஏன்னா அவர் களிமாவோடு மூத்தா போனதை அதன் மூலமாக என்ன செய்தார், தெரியப்படுத்தினார், தெளிவுபடுத்தினார். சிரிச்சுக்கிட்டே மூத்தா போயிட்டார், அவருடைய சத்தியம் நிறைவேறிவிட்டது. இன்னொருவர் மூத்தா போன பிறகு சிரித்தார். ஏன்னா மூத்தா போகிறதுக்கு பிறகு அவருக்கு சொர்க்கமா நரகமா அப்படிங்கிறது அவருக்கு காட்டப்படுது. எல்லா மூமினுக்கும் காட்டப்படும். நீ போக வேண்டிய இடம் எது, நீ உங்களுக்கும் எனக்கும் 2 பேருக்குமே மூமினாக இருந்தால், நல்லவராக இருந்தாலும் தீயவராக இருந்தாலும் சொர்க்கத்தையும் காட்டப்படும், நரகத்தையும் காட்டப்படும். முதல்ல நரகத்தை அல்லாஹ் காட்டுவான் நல்லவருக்கு, இங்கே தான் நீ போகணும், இங்கே தான் ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தேன் உனக்கு, ஆனால் நீ தப்பிட்ட அப்படின்னு காட்சி மாறுமா. காட்சி மாறி இதோ பார் சொர்க்கம், இப்போ நீ நல்லவனாக அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்த காரணத்தினால் இப்போ உன்னுடைய இடம் இதுதான் சொர்க்கம் என்று காட்டப்படும். அதை பார்த்து சந்தோஷத்தில் அவர் என்ன செய்வார், மூத்தா போயிடுவார். கெட்டவராக இருந்தால் அவருக்கு முதல்ல சொர்க்கத்தை காட்டுவான், இங்கே தான் போயிருக்கணும், உனக்கு ரிசர்வ் இங்கேயும் ஒரு இடம் இருந்து வச்சிருந்தேன், ஆனால் நீ என்ன செய்யலை, அல்லாஹ்வை அஞ்சவில்லை, அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் தந்தோண்டித்தனமாக வாழ்ந்தாய், அதனால் காட்சி மாறும். இப்போ நரகத்தை காட்டப்படும், இப்போ உனக்கு இங்கே தான் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவர் வீதியிலேயே அதை பார்த்து அதிர்ச்சியிலேயே மூத்தா போவார். அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானார். அப்போ அவரை பற்றி எழுதுகிறாங்க, ரிவாயத்தில் செய்தி வருகிறது, அவர் சொர்க்கவாசின்னு அவருக்கு எல்லாம் காட்டினான். அவரை ஜனாசா குளிப்பாட்டுறாங்க. ஜனாசா குளிப்பாட்டக்கூடியவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஜனாசா குளிப்பாட்டிட்டு இருக்கும்போதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருந்தாருங்க அவர். அப்படி என்ன செய்தாரா, என்னங்க செய்தார், சிரிச்சுக்கிட்டே இருந்தாருங்கிறாங்க. சஹாபாக்கள் நம்பிக்கையோடு அவரை குளிப்பாட்டினாங்க. இப்போ நாமளாக இருந்தால் ஜனாசா சிரித்தா என்னங்க ஆகும், அவர் குளிப்பாட்டுவோமா, பேய் வந்துருச்சு ஓடிடுவோம், ஜனாசாவை அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். இது நம்முடைய ஈமான், நம்முடைய நிலைப்பாடு. சங்கைக்குரியவர்களே, சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு தூய்மையான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தால்
நீங்கள் கேட்டால் கிடைக்கும், எப்பொழுது கேட்டாலும் கிடைக்கும், எதை கேட்டாலும் கிடைக்கும். அந்த இறையை சஹாபாக்கள், தாபிஈன்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் வாழ்ந்து காட்டி அதை நிரூபித்திருக்கிறார்கள் என்றால் அந்த எல்லா வெற்றிகரமான அந்த வாழ்க்கையினுடைய அடிப்படை என்ன? அல்லாஹ்வுடைய அச்சம்தான் காரணம். எனவே அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு நீங்கள் வாழ்ந்து, இறை அச்சத்தோடு நீங்கள் வாழ்ந்து கேட்டால் கண்டிப்பாக என்ன செய்யும்? என்னங்க செய்யும்? இப்போ ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் இல்லையா? எந்த அரசாங்கத்தையும் நம்ப முடியாது, ஆட்சியாளர்களை நம்ப முடியலை, நீதிமன்றத்தையும் நம்ப முடியலை. பின்ன யாரங்க நம்புறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். இந்த காலத்தை குறித்து தான் சொன்னார்களோ என்று நினைக்க தோன்றுகிறது. லயத்தி என்ன அலன்னாசி ஜமானுன், ஹுதைஃபத்துல் யமான் அறிவிக்கின்றார், மக்களின் மீது ஒரு காலம் வரும், மக்களின் மீது ஒரு காலம் வரும். அந்த காலத்திலே லா யன்ஜு ஃபீஹா இல்லா மன் தஆ பிதுஆஇன் கல்கரீக், அதில் யார் மட்டும்தான் தப்பிப்பார்கள் என்றால் துஆ செய்தவரை தவிர வேறு யாரும் தப்பிக்க மாட்டார்கள். அப்போ அப்படி ஒரு காலம் வரும், நெருக்கடி வரும். அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் துஆவை கொண்டு தான் தப்பிக்க முடியும். வேறு யாரையும் நம்ம நம்ப முடியாது, எந்த கட்சியையும் நம்ப முடியாது, எந்த தலைவனையும் நம்ப முடியாது, எந்த மனிதனையும் நம்ப முடியாது, எந்த நீதிமன்றத்தையும் நம்ப முடியாது. பின்ன யாரை மட்டும்தான் நம்ப முடியும்? அல்லாஹை மட்டும்தான் நம்ப முடியும். அவரிடத்திலே கையை வைத்து துஆ கேட்க வேண்டும். அப்படி துஆ கேட்பவர் மட்டும்தான் தப்பிப்பார், வேறு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? சொல்லுங்களேன், தப்பிக்க மாட்டாங்க. ஆனால் எப்படி துஆ செய்யணுங்கிறது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த ஹதீஸில் வருது. எப்படி துஆ செய்யணும்? கல் கரீக், கடலிலே நீரிலே மூழ்கி கொண்டிருப்பவன் எப்படி துஆ செய்வான்? ஒருத்தன் கடலில் விழுந்துட்டான் அல்லது ஆற்றுல விழுந்துட்டான், முங்கி நீச்சல் தெரியல, அப்போ என்ன செய்வான்? உள்ளே போய் மேலே வருவான்ல, கையை மேலே வைத்து கபாத்துங்க கபாத்துங்கன்னு சொல்லுவானா இல்லையா? அவன் அந்த நேரத்தில் யாரையாவது நினைப்பானா? என்னங்க, யாரையாவது எதிர்பார்ப்பானா? பார்க்க மாட்டான். அந்த நேரத்தில் அவனுக்கு யார் மட்டும்தான் தெரியும், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கண்ணுக்கு தெரியாது. அவன் மூழ்கி கொண்டிருப்பவன் தன்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று சொல்கிற பொழுது எந்த மனநிலையில், ஓர்மையான நிலையில், ஒரே சிந்தனையில், அவனை தவிர வேறு யாரையும் பார்க்காமல், அவனை தவிர வேறு யாரையும் நாடாமல், அவனை தவிர வேறு யாரையும் ஆதரவு வைக்காமல் துஆ செய்வானோ, அப்படி துஆ செய்தால்தான் அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான் என்று அந்த ஹதீஸில் நமக்கு சொல்லப்படுகிறது. பின்ன எப்படி துஆ செய்யணும்? உன்னை தவிர வேறு வழி இல்லை. இப்போ நம்மளும் துஆ செய்ய தான் செய்கிறோம். நம்ம நம்பிக்கை எப்படி இருக்குது? மழைக்காக வேண்டி துஆ செய்கிறோம் இல்லையா? மழைக்காக வேண்டி துஆ செய்யும் பொழுது எப்படி செய்ய வேண்டும்? ஒரு இமாம் சாஹிப் பயான் பண்ணாங்க, நாளைக்கு மழை வேண்டி தொழுகை நடைபெறும், அதிலே துஆ ஓதணும். துஆ ஓதனா மட்டும் பத்தாது, மழை வேண்டி நோன்பு வச்சுட்டு வரணும், தொழுகை நடக்கும், தொழுத பிறகு துஆ செய்வோம். ஆனால் நீங்கள் எல்லாரும் எதை கொண்டு வரணும்? ஈமானை கொண்டு வரணும், தக்வாவை கொண்டு வரணும், நம்பிக்கையோடு வரணும். எந்த நம்பிக்கை? என்னங்க நம்பிக்கை? நம்ம துஆ செய்தால் உடனே அல்லாஹ் மழையை இறக்குவான்கிற நம்பிக்கையில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுக்கு பேர் நம்பிக்கை இல்லை. கேட்டு பார்ப்போம், தந்துருவான்னு நினைக்கிறேன், இதுக்கு பேர் நம்பிக்கை இல்லை. நம்ம நம்பிக்கையெல்லாம் அப்படி தான் இருக்குது. கேட்டு பார்ப்போம், அல்லாஹ் தருவான் அப்படி இருக்கக்கூடாது, தந்து தான் ஆக வேண்டும் என்று உறுதி இருக்க வேண்டும். ரெண்டாவது, தருவான் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையும் இருக்க வேண்டும். அப்போ எல்லாரும் நம்பிக்கையோடு வாங்கன்னர். அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற மாதிரி எதையாவது கொண்டு வாங்க அப்படின்னார் இமாம் சாஹிப். எல்லாரும் வந்தாங்க, நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற மாதிரி எதையாவது ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டார். அதில் ஒரே ஒரு சின்ன பையன், அவன் கொடையோடு வந்தானா. அவன் எதை கொண்டு வந்தான்? கொடையோடு கொண்டு வந்திருக்கிறான். நீ என்னப்பா கொடையை கொண்டு வந்திருக்கிறாய்? மழையே பெய்ய இல்லையே, மழை பெய்ஞ்சால் தானே கொடை தேவை, இப்போ எதுக்கு நீ கொடையை கொண்டு வந்த? துஆ செய்தவொடனே மழை பெய்யும்ல, அப்போ கொடை வேணும்ல, அதுக்கான கொடையோடு வந்திருக்கிறேன்னு சொன்னான். இப்படி இருக்க வேண்டும் நம்பிக்கை. நம்பிக்கையோடு வர வேண்டும் என்றால் துஆ செய்தால் உடனே கபூலாகும். எந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும்? அந்த நம்பிக்கையோடு கேட்டால் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும், என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஒரு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்தில் மிகப்பெரிய கொடுங்கோலன் யார்? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிகப்பெரிய அயோக்கியன். 1,00,000 பேரை கொலை பண்ணியிருக்கிறான். 1,00,000 பேரை, முஸ்லீம்களை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை கொலை பண்ணியிருக்கான். 1,00,000 பேர், 1000 பேர், 2000 பேர் இல்லை,
முஸ்லீம் ராஜா தான். ஆனால் முஸ்லீம்களையே நல்லடியார்களையே அவனை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்டக்கூடாது, அவனுக்கு எதிராக யாரும் செயல்படக்கூடாது. அப்படி செயல்பட்டவர் யாராக இருந்தாலும் சரிதான் என்ன செய்திருவான், உடனே கதையை முடிச்சிடுறது தான். இப்படி 1,00,000 பேரை கத்தல் பண்ண அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இல்லையா, மிகப்பெரிய கொடுங்கோலன். அந்த கொடுங்கோலன் மக்காவுக்கு வருகிறான், அங்கே தவாப் செய்ய வருகிறான். அப்படி தவாப் செய்ய வருகிற பொழுது ஒருவர் காபாவுடைய திரைச்சீலையை பிடித்து அழுது துவா செய்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன ரொம்ப அழுதுட்டு துவா செய்கிறாரு, என்ன துவா செய்கிறாரு, அவர் கூப்பிட்றான் அப்படின்னா அவரை கூட்டுவான்னா அவரை கூட்டு வந்து முன்னாடி நிறுத்தினாங்க. அவர் கண் பார்வை தெரியல, எனக்கு பார்வை தெரியும், நான் யாரும் தெரியுமா, தெரியல, என்ன பாரு, எனக்கு பார்க்கறதுக்கு கண் இல்லைன்னா அப்படின்னு சொன்னார் அவர். நான் தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், கேள்விப்பட்டிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ என்ன ரொம்ப உருகி கேட்குறியே, என்னத்தை கேட்குற அப்படின்னு கேட்டான். யார்கிட்ட சொல்லுங்கண்ணா? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கேட்டார். யார்கிட்ட கேட்டான்? அந்த கண்ணு தெரியாமல் துவா செய்கிறார்ல அவர்கிட்ட கேட்டான், என்ன கேட்கிறாய் அல்லாஹ்விடத்துலன்னு. அவர் சொன்னார், கண் பார்வை வரணும், திரும்பி கண் பார்வை எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கேட்குறேன். எவ்வளோ நாளாக கேட்டுட்ருக்கிறேன்? பல மாதங்களாக கேட்டுட்ருக்கிறேன், கிடைச்சதா? கிடைக்கல. இப்போ போய் கேளு. அவன் சொல்கிறான், அநியாயக்காரன், கொலகாரன், அக்கிரமக்காரன் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். அவன் சொன்னான், இப்போ போய் கேளு. எப்படி கேட்கணும்? பார்வையை கொடு ரப்பே, எனக்கு பார்வையை கொடு என்று உருக்கமாக கேளு. நீ கேட்டு இந்த 7 தவாப் செய்து கடைசியாக வந்து துவா செய்து அந்த நேரத்தில் அந்த 7 தவாப்புக்குள்ள நீ கேட்குற இந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்யலைன்னா நான் உன்னை கத்தல் பண்ணிடுவேன்னா உன் கதையை முடிச்சிடுவோம். அப்படி ஒரு ஆள் எனக்கு தேவையில்லை, எங்கள் ஆட்சிக்கு தேவையில்லை. இவ்வளோ உருக்கமாக பல மாதங்களாக கேட்டு உருகி நீ கேட்டு அல்லாஹ் உன்னுடைய துவா கபூல் செய்யலை, உன் கண் பார்வையை உனக்கு தரலைன்னா இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியம், அவனே போய் அயோக்கியன். அவன் சொல்கிறான், இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியம் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. நீ துவா செய்து உனக்கு கண் பார்வை மட்டும் திரும்பலை, உடனே கத்தல் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டான். இப்போ இவர் போனார் அல்லாஹ் இடத்துல. எப்படி போவார்? ரப்பே, இது வரைக்கும் கண் பார்வை தான் கேட்டேன், நீ கபூல் ஆக்கலைன்னா பார்வை மட்டும்தான் கிடைக்காது, ஆனால் உயிர் இருந்துச்சு, அதை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அவன் மிரட்டுறதை பார்த்தா உயிரே போயிடுபடுது. என் கண் பார்வை போகிறது அப்புறம், ஆனால் உயிர் போயிடுபடுத்துறதுன்னு எப்படி உருகி கேட்டுப்பாரு, எப்படி உருகி கேட்டுப்பாரு. ரப்பே 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 நினைச்சிட்டாரு, உருகி தள்ளிட்டான் மனுஷன். தவாப் செய்து அந்த துவாவுடைய கண் பார்வை வந்துருச்சு, கண் பார்வை வந்துருச்சு. சந்தோஷமாக வந்து அவன்கிட்ட சொல்ல போனார். அப்போ இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு சொன்னானா, இப்படி கேட்கணும் துவா வந்து எப்படி கேட்கணும், இப்படி கேட்கணும். நீ என்னது பல மாதம் கேட்டு கிடைக்கல, இப்போ ஒரு கொஞ்ச நேரத்தை கிடைச்சிருச்சுல, இப்படி கேட்கல, இது வரைக்கும் கேட்டால் கொடுப்பாடா. அல்லாஹ் பற்றி அவன் சொல்கிறான். சில கெட்டவனாக இருப்பான், அவனால் சில நல்ல சேவைகளும் நடந்திருக்கும். நம்ம குரான் ஷரீஃப் ஓதுறோம்ல, இந்த குரான் ஷரீஃபுக்கு ஹரக்கத்து போட்டிருக்காங்கல்ல, சபர் சேரு. ஆரம்பத்தில் குரானுக்கு சபர் சேர்லாம் கிடையாது. அரபிகளுக்கு சபர் சேரு தேவையில்லை, இல்லாமலே என்ன செய்வாங்க, படிப்பாங்க. இன்றைக்கும் நீங்கள் ஆலிம் சாக்கள் படிக்கக்கூடிய ஓதக்கூடிய கிதாபுகளில் என்ன இருக்காது, சபர் சேர் இருக்காது. சபர் சேர் இல்லாமலே இலக்கிய ஞானம் இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க, சபர் சேர் இல்லாமலேயே வாசிப்பாங்க. அதனால் ஆலிம்களுக்கு சபர் சேரு தேவையில்லை, ஹரக்கத்து இல்லாமலும் ஓதுவாங்க. ஆனால் எல்லாரும் அப்படி இல்லையே, எல்லாரும் ஆலிம்கள் இல்லையே, பொதுமக்களும் குரான் ஓதணும்ல, அதுக்கான இந்த ஜபர் சேர் போட்டதே யார் தான்? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் தாங்க. ஆக கொடியவன், கொடுங்கோலன், அவன் செய்யாத கொலை இல்லை, ஆனாலும் சில நல்ல காரியம் செய்திருக்கிறான். கியாமத்து வரைக்கும் நிலைக்கக்கூடிய ஒரு அறக்காரியத்தை அவன் என்ன செய்திருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அவன் சொல்கிறான், அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். எப்படி செய்யணும்? இப்படி செய்யணும், உருக்கமாக செய்யணும். அப்படி செய்தால் கண்டிப்பாக துவா என்ன செய்யும், கபூலாகும். எனவே அல்லாஹ்ட்ட கேட்டால் கிடைக்கும். தக்குவா இருக்க வேண்டும். 2வது, எப்படி கேட்க வேண்டும், இப்படி கேட்க வேண்டும் என்று அவன் கற்றுக் கொடுத்தான் என்றால் எல்லாவற்றுக்கும் அடிப்படையான அந்த விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சொல்ல வந்த விஷயம்னா, அப்போ அல்லாஹ் நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பான், கொடுக்க தயாராக இருக்கிறான். ஆனால் என்னங்க கண்டிஷன், தக்குவா உள்ளவராக நீங்களும் இருக்க வேண்டும்.
ரெண்டாவது நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். மூணாவது எந்த அளவுக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும், இப்படி இந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுக்கலன்னா அப்படிங்கிறத நினைத்து பார்க்க முடியாது என்ற ஒரு நிலை வருகிற பொழுது எந்த அளவுக்கு தேம்பி தேம்பி அழுது அழுது நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்போமோ அப்படி கேட்க வேண்டும். பின்ன எப்படி கேட்கணும்? நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லி நான் நிறைவு செய்து கொள்வேன். நமக்கெல்லாம் தெரியும், யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா? யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் யாருங்க? யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றுல விழுந்து விட்ட ஒரு நபி. அவங்களுடைய துவா என்னது? அவங்க கேட்ட துவா என்னது? லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன். இந்த துவாவை யார் செய்தா? யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் செய்தாங்க. எங்கிருந்து செய்தாங்க? எங்கிருந்து கேட்டாங்க? எங்கிருந்து கேட்டாங்க? மீன் வயிற்றில் இருந்து கேட்டாங்க. மீன் எங்கே இருக்குது? கடலில் இருக்குது இல்லையா? இரவு நேரத்தில் விழுந்து அது மீன் விழுங்கி அந்த அவங்கள உள்வாங்கி அது ஆழத்துக்கு போயிடுச்சு. இப்போ இரவனுடைய இருள் ஒன்று, மீனுடைய வயிறு ஒரு இருள், கடலின் ஆழம் அது ஒரு இருள். எத்தனை இருளுங்க? 3 இருள். இந்த 3 இருளில் இறங்கி அவர் போய் அவர் துவா கேட்குறாரு. இப்படி யாராவது இதுவரைக்கும் ஒரு ஆள் துவா கேட்டிருப்பாங்களா? அந்த இடத்துல இருந்து யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க இல்லையா? இப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்தான். என்ன துவா அது? லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன் என்று துவா செய்தார். ஆனால் எந்த துஆவை எப்படி செய்தார், எப்படி செய்தால் கபூலாகும் என்ற மந்திரம் என்ற சூத்திரம் இதில் அடங்கி இருக்கிறது. யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் நாம் நினச்சிட்டு இருக்கிறோம், யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் கடலுக்குள்ளே போன உடனே, கடலில் விழுந்த உடனே, மீன் வயிற்றில் அகப்பட்ட உடனே துவா செய்ய ஆரம்பித்தார் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கிறோம், விளங்கியிருக்கிறோம், நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, யூனுஸ் நபிக்கு கடல் வயிற்றுக்கு போன பிறகு தான் துவா ஓதினார் என்று எந்த குறிப்பான நிலையும் கிடையாது. பின்ன ஏற்கனவே அவர் அல்லாஹ்வுடைய தொடர்பிலே தான் இருந்தார், அல்லாஹ்வுடைய நினைவிலே தான் அவர் இருந்தார், ஏற்கனவே தஸ்பீஹ் செய்து கொண்டு தான் இருந்தார், ஏற்கனவே அல்லாஹ்வை மறக்காமல் தான் இருந்தார். எனவே அவர் அங்கே போய் அவர் துவா செய்த உடனே லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக தஸ்பீஹ் செய்கிறார். இன்னி குந்து மினல் ஸாலிமீன், இறைவா உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை, சுபஹானக நீ மகா தூய்மையானவன், இன்னி குந்து மினல் ஸாலிமீன் நான் தான் அநியாயம் செய்தவனாக ஆகிவிட்டேன், எனவே அப்படின்னு அல்லாஹ்ட்ட என்ன செஞ்சார்? பொறுப்பை ஒப்படைச்சிட்டார். இப்போ இது தஸ்பீஹ் எங்கிருந்து கேட்குது? மீன் வயிற்றில், கடலின் ஆழத்தில், உள்ளிண்ட உள்ளே இருந்து கேட்குது, ஆழத்தின் ஆழத்தில் இருந்து கேட்குது. இதுவரைக்கும் உலக சரித்திரத்தில் அந்த இடத்துல இருந்து யாராவது அல்லாஹ்வை கூப்பிட்டுருப்பாங்களா? போனால் தானே கூப்பிடுவாங்க, போனால் யாரும் அங்கே உயிரோடு இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அவனால் யாருமே கூப்பிடாத ஒரு இடத்துல இருந்து கூப்பிடுறார், யாருமே கூப்பிடாத இடத்துல இருந்து கூப்பிடுறார். யாருமே செய்யாத ஒரு தஸ்பீகை யாரும் செய்யாத ஒரு இடத்துல இருந்து என்ன செய்கிறார்? தஸ்பீஹ் செய்கிறார். இவர் குரல் கேட்குது, அந்த குரல் கேட்குது, மலக்குமார்களுக்கு அது கேட்கிறது, மலக்குமார்களுக்கு கேட்கிறது. அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, ஹாதிஹி சௌத்துன் மஅரூஃபுன், ஒரு அறிமுகமான ஒரு ஆளுடைய குரல் எங்களுக்கு கேட்குது. இவருடைய குரல் நாங்கள் இப்போ இல்லை, நாங்கள் நிறைய கேட்டிருக்கோம், பல தடவை கேட்டிருக்கிறோம், எங்களுக்கு அறிமுகமான ஆள் என்று தெரிகிறது. சில சமயத்தில் ஃபோனில் சில பேர் பேசுவாங்க, பேசும் பொழுது இங்கே யார், ஆனால் கேட்ட குரலாக இருக்குது மாமா இல்லையா? குரல் நமக்கு கேட்டதாக இருக்கும், அறிமுகமானதாக இருக்கும். அது மாதிரி மலக்குமார்கள் சொல்கிறாங்க கேட்ட குரலாக இருக்குது. ஆனால் ஃபி அருளின் கரீபா, நூதனமான ஒரு இடத்துல இருந்து வருகிறது, அறிமுகமே இல்லாத இடம், இதுவரைக்கும் அந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு சப்தம் வந்ததே இல்லை. நூதனமான அபூர்வமான ஒரு பூமியினுடைய அடியிலே ஆழத்திலே இருந்து கேட்கிறார். அங்கிருந்து இதுவரைக்கும் அப்படி ஒரு குரல் கேட்டதில்லை. ஆனால் குரலுக்கு சொந்தக்காரருடைய குரல், அந்த சப்தம் எங்களுக்கு அறிமுகமானது, அதனால் ரப்பரை கபூல் செய்யன்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க? அவருடைய துவாவை கபூல் செய்கிறதுக்கு சிபாரிசு செய்கிறாங்க.
பாருங்க, மலக்கு துவாவுக்கு சிபாரிசு செய்தால் கண்டிப்பாக துவா கபூலாகும். ஏன்னா மலக்கு எதையுமே தானாக செய்ய மாட்டாங்க, தன் இச்சைக்கு தன் இஷ்டத்திற்கு எதுவுமே என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அல்லாஹ் அவங்களுக்கு என்ன கட்டளை இடுகிறானோ அதைத்தான் செய்வார்கள், எதை கட்டளை இட்டானோ அதற்கு மாறு செய்யவே மாட்டார்கள். எனவே அல்லாஹ்வுக்காக நமக்கு ஒரு மலக்கு துஆ செய்கிறாங்க, நமக்காக வேண்டி சிபாரிசு செய்கிறாங்கன்னா இது அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் என்ன செய்ய மாட்டாங்க. அப்போ அல்லாஹ் தான் சொல்லியிருப்பான், நீங்கள் சிபாரிசு செய்யுங்க, நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள் அவங்களுடைய துவாவுக்கு. அப்போ அந்த துவா கண்டிப்பாக கன்ஃபார்மாக கபூலாகுமா ஆகாதாங்க? கன்ஃபார்மாக கபூலாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் கஅபால போய் துவா செய்வீங்க, துவா செய்தால் கபூலாகுமா ஆகாதா? கண்டிப்பாக ஆகும். ஆனால் அப்படி நீங்கள் துவா செய்யும் பொழுது உங்களுக்காக வேண்டியும் துவா செய்வீங்க, ஆனால் உங்கள் சகோதரருக்காக வேண்டியும் நீங்கள் துவா செய்வீங்க. ஒரு ஆள் சொல்லி விட்டுருப்பார், எனக்காண்டி துவா செய்யுங்க அப்படின்ட்டு. எத்தனையோ பேர் தங்களுடைய தேவைகளை உங்களிடத்துல சொல்லியிருப்பாங்க, கஷ்டங்களை சொல்லியிருப்பாங்க, எனக்காண்டி அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யுங்க, துவா செய்யுங்க. சாதாரணமாகவும் நமக்கு நிறைய பேர் துவாவை கொண்டு வசியத்து பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக ஹஜ் உம்ராவுக்கு போகும்பொழுது நீங்கள் செய்யுங்க, நமக்கு என்ன செய்வாங்க, நம்ம அவங்கள ஞாபகம் வச்சு கேட்போமாங்க, கேட்டிருப்போமா என்றைக்காவது? எங்களுக்கு கேட்குறதுக்கே நேரம் இல்லை, அவருக்கு எங்கே கேட்கா, அவருடைய ஞாபகம் எங்கே வரா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் வாதா கொடுத்து தானே போயிருக்கோம். நான் கண்டிப்பாக உங்களுக்கான கேட்குறேன், துவா கபூலாகக்கூடிய இடத்திலாம் இங்கேருந்து பேசும் பொழுது, வரவேற்பு கொடுக்கும் பொழுது, மாலை போடும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம், ஜமாத்தில் பள்ளிவாசலில் எங்கெல்லாம் துவா கபூலாகுமோ அங்கெல்லாம் உங்களுக்காண்டி துவா செய்வேன். வாதா கொடுத்துருக்கார்ல, செய்யணும்ல, செய்தாரா? செய்யலைன்னா வாதாவுக்கு மாற்றம் தானே, வாக்குறுதிக்கு மாற்றம் தானே. ஹஜ்ஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வாதாவுக்கு மாற்றம் செய்யலாமா? செய்யக்கூடாது. அதனால் யாருக்காக நீங்கள் துவா செய்கிறீங்கன்னு வாதா கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்காண்டி கண்டிப்பாக என்ன செய்யணும், ஞாபகம் வரக்கூடியவங்களுக்கு பேரை சொல்லி துவா செய்யுங்க. அப்படி ஞாபகம் இல்லாதவங்களுக்கு யாரெல்லாம் என்னிடத்தில் துவாவை கொண்டு வசியச் செய்தார்களோ, ரப்பே அவங்க என்னென்ன தேவைகளுக்காக என்னென்ன ஹாஜத்துகளுக்காக வேண்டி துவா செய்ய சொன்னார்களோ அதையெல்லாம் நீ நிறைவேற்றி வைப்பாயாகனாவது என்ன செய்யணும், பொதுவாக ஒரு துவா செய்யணும். அப்படி துவா செய்து அதில் என்ன நன்மை இருக்குது, நிறைய நன்மை இருக்குது. ஒன்று, நீங்கள் உங்களுக்காக துவா செய்கிற பொழுது அது கபூலாகுமா ஆகாதாங்கிறது கேரண்டி இல்லை. ஆகலாம், மேபி ஆகாமலும் இருக்கலாம் இல்லையா? ஆனால் உங்கள் சகோதரனுக்காக, உங்களுடைய அவர் கூட பிறந்த சகோதரனாக இருந்தாலும் சரி, அது முஸ்லீமான இஸ்லாமிய சகோதரனாக இருந்தாலும் சரி, அவருக்காக நீங்கள் துவா செய்கிறீங்க. பிலஹரில் கைப் துஆஉன் லி அஹீஹி பிலஹரில் கைப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவருக்கு தெரியாமல், சகோதரனுக்கு தெரியாமல், அவர் இல்லாமல் இருக்கிற பொழுது அவருக்கு தெரியாமல் நீங்கள் அவருக்காக துவா செய்து அந்த துவா கபூலாகும். அவருக்கு முன்னாடி அல்லாஹ் அவங்களுக்கு அப்படி செய்வான் எப்படி செய்வான்னு துவா கேட்டிங்கன்னா அது ஐஸ் வைக்கிற மாதிரி கூட இருக்கலாம்ல, அவரை மலத்துறதுக்காண்டி கூட இருக்கலாம்ல, அவரை நம்ம விருப்பத்துக்கு கொண்டு வர்றதுக்காக வேண்டி நம்ம கேட்டுக்கலாம் இல்லையா? அது இஹ்லாஸ் அந்தளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் தனியாக கேட்குறீங்கன்னா அது கண்டிப்பாக அது இஹ்லாஸ் தானே, மன தூய்மையோடு தானே கேட்குறீங்க. இந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்வான், இஹ்லாஸோடு கேட்குற துவாவை அல்லாஹ் கபூல் செய்வான். இது அல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் சகோதரருக்காக வேண்டி யா அல்லாஹ் அவருடைய வியாபாரத்தில் நீ பறக்கச் செய் அப்படின்னு நீங்கள் துவா செய்கிறீங்க. அவருக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடு என்று துவா செய்தீங்க. அவருடைய பிள்ளைகளுக்கு கல்யாண காரியங்கள் சிறப்பாக நடக்கணும், நீங்கள் அவருக்காக வேண்டி துவா செய்தீங்க இல்லையா? என்னென்ன நன்மையான காரியங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் யாருக்காக துவா செய்கிறீங்க? உங்கள் சகோதரருக்காக, உங்கள் நண்பருக்காக நீங்கள் துவா செய்கிறீங்க. அப்படி துவா செய்யும் பொழுது பக்கத்திலே ஒரு மலக்கு இருந்து, யா அல்லாஹ் இவர் எதையெல்லாம் தன் சகோதரருக்கு கேட்டாரோ அதே போல பாக்கியத்தை இவருக்கும் நீ கொடுப்பாயாக, இவருக்கும் நீ கொடுப்பாயாக என்று யார் சிபாரிசு செய்வா? யாருங்க? எப்போ சிபாரிசு செய்வாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் அடுத்தவருக்கு நீங்கள் துவா செய்யும் பொழுது, அவர் இல்லாமல் இருக்கும் பொழுது துவா செய்கிற பொழுது, அவருக்கு என்னென்ன பாக்கியங்களை நீங்கள் கேட்டீர்களோ அத்தனையும் இவருக்கும் கொடு என்று அவங்க துவா செய்யும் பொழுது நீங்கள் கேட்ட துவா கபூலாகுதோ இல்லையோ, ஆனால் இந்த துவாவில் எல்லா பாக்கியமும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஏன்னா மலக்கனுடைய ஷஃபாஅத், மலக்கனுடைய சிபாரிஸ். எனவே
யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்யும் பொழுது அறிமுகமில்லாத ஒரு இடத்திலிருந்து என்ன வருது? சப்தம் வருது. கேட்ட குரலாக இருக்குது. ஆனால் வந்த இடம் எப்படி இருக்குது? அறிமுகமே இல்லை. அப்படி ஒரு இடத்துலேருந்து இதுவரைக்கும் யாரும் அல்லாஹ்வை கூப்பிட்டதே இல்லை. அந்த இடத்துலேருந்து ஒரு சப்தம் வருது. யாரெல்லாம் என்னான்னு கவனின்னாங்க, இது யாருன்னு பாருன்னாங்க, இறக்கப்படு இரக்கம் காட்டுன்னாங்க. அல்லாஹ் அவரை காப்பாற்றினான் என்பது ஹதீஸ் ஆயத்து இல்லையா? நஜ்ஜைனாஹு மினல் கம், அவரை நாம் கவலையில் இருந்து அவரை நாம் காப்பாற்றினோம். இது அவருக்கு மட்டுமா? இல்லை, கதாலிக்க நுஞ்சில் மூமினீன், எல்லா மூமின்களையும் நாம் இப்படித்தான் என்ன செய்வோம்? லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் என்ற துஆவை யாராவது மாமின் முஸ்லிமின் தஆ பிஹாதத் துஆ யூனுஸ் துஆ ரின்னூனி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இந்த ரின்னூன் யூனுஸ் நபியுடைய துஆவை எந்த முஸ்லீம் கேட்டாலும் நிச்சயமாக அல்லாஹ் லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் என்று ஓதி கேட்கிற பொழுது அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்யாமல் இருக்க மாட்டான், கபூல் செய்யாமல் விடமாட்டான் அப்படின்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த துஆவின் பலனாக யூனுஸ் நபியை காப்பாற்றினோம் கவலையிலிருந்து, பிரச்சனையிலிருந்து. அப்புறம் சொல்றான், வகதாலிக நுஞ்சில் மூமினீன், இது அவருக்கு மட்டுமல்ல, இப்படித்தான் எல்லா மூமின்களையும் நாம் என்ன செய்வோம்? பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவோம், கவலையிலிருந்து காப்பாற்றுவோம் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? சொல்கிறான். எனவே என்னுடைய பிரச்சனையை உங்களுடைய பிரச்சனை, என்னுடைய கவலையை உங்களுடைய கவலை, அதிலிருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணுமானா நாம் இந்த இஸ்திக்ஃபார இந்த தஸ்பீஹை கையில் எடுத்து அல்லாஹ்விடத்தில் இஹ்லாஸோடு உருக்கமாக நாம் கேட்கிற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? அதை தட்ட மாட்டான், அதை என்ன செய்ய மாட்டான்? நிராகரிக்க மாட்டான். அல்லாஹ் கண்டிப்பாக கபூல் செய்தே தீர்வான். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். உளம் உருகி கேட்க வேண்டும் இல்லையா? பக்தியோடு கேட்க வேண்டும். அப்படி கேட்கிற பொழுது கண்டிப்பாக அந்த துஆவை அல்லாஹ் என்ன செய்வான்? கபூல் செய்வான். சங்கைக்குரியவர்களே, ஆக எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு, எல்லா பிரச்சனைகளோடு இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால், நம்முடைய எல்லா கவலையிலிருந்தும் நாம் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கெல்லாம் ஒரே தீர்வு தான். அது என்னது? இறையச்சம், அல்லாஹ்வை அஞ்சுவது, தக்வா. எனவே தான் அந்த தக்வாவை மார்க்கம் தொடர்ந்து அடிக்கடி வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. ஒரே ஒரு தடவை உங்கள் ஜமாத்தினுடைய முடிவு மாதிரி ஒரு தலைப்பை அடுத்த தடவை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாதிரிலாம் கிடையாது. திரும்ப திரும்ப அந்த தலைப்பை, திரும்ப திரும்ப அந்த கருத்தை, திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை வலியுறுத்தி அல்லாஹ் சொல்லி கொண்டிருக்கிறான், ரசூல் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. எனவே தக்வா ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்வாதாரம், நம்முடைய ஜீவிதம் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக வேண்டும் என்றால் என்னங்க? தக்வா. தக்வா தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு. தக்வா இல்லைன்னா எந்த பிரச்சனையும் தீர்வாகாது. தக்வா இல்லாதனால தான் பிரச்சனையே வருது, தீர்வாகாமல் இருக்குது. இப்போ நம்ம பயானுடைய நிறைய கட்டத்துக்கு வந்துட்டோம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அபூபக்கர் சித்திக் நாயகம் என்ன ஆக்குனாங்க? எப்படி ஆக்குனாங்க? நீதிபதியாக ஆக்குனாங்க. நீதித்துறையை, நீதிபதி பதவியை அவருக்கு என்ன செய்தாங்க? கொடுத்தாங்க. ஆனால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பதவியை கொஞ்ச நாள் கழித்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. சித்திக் நாயகம் கேட்டாங்க, இது என்னது? ராஜினாமா கடிதம். என்ன ராஜினாமா? நீதிபதி ராஜினாமா கடிதம். என்னங்க, உங்களை நம்பி தானாங்க, நீங்கள் நல்லா செய்வீங்க இந்த பொறுப்பை அப்படின்னு நம்பித்தானே இந்த பொறுப்பை உங்கள்கிட்ட கொடுத்தேன். ஆட்சிக்கு வருகிற பொழுது நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு ஒத்துழைப்பாக நாங்கள் இருப்போம், உறுதுணையாக இருப்போம் என்று சொன்னீங்களே. இப்போ நம்ம கொடுத்த இந்த பதவியை, பொறுப்பை நீங்கள் என்ன செய்கிறீங்க? தட்டி கழிக்கின்றீர்களே, ராஜினாமா செய்கிறீங்களே, இது நியாயமா, இது முறையா அப்படின்னு கேட்டாங்க. யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. நியாயமான கேள்வி தானே? நியாயமான கேள்வி தானேங்க. ஆனால் உமர் இப்னு கத்தாப் சொன்னாங்க, கரெக்டு தான், நான் ஏன் ராஜினாமா பண்ணேன்னு நீங்கள் கேட்கணும். நீங்கள் வேண்டாங்கிறதுக்காக வேண்டியோ, நீங்கள் கொடுத்த பதவி வேண்டாங்கிறதுக்காக வேண்டியோ, உங்களை விட்டு நான் நீங்கள் கட்சி மாறி வேறு கட்சியில் போய் சேர போகிறேன் அப்படிங்கிறதுக்காக வேண்டியே நான் என்ன செய்கிறேன்? ராஜினாமா பண்ணலை. பின்ன என்ன, நான் நீதிபதியாக இங்கே இருக்கிறேன், பல மாதங்களாக நீதிபதியாக இருக்கிறேன். நீதிபதிக்கு என்ன வேலை? வழக்கு வந்தால்
விசாரித்து தீர்ப்பு சொல்லணும். வழக்கு வந்தால் தானே தீர்ப்பு சொல்லணும். வழக்கு வந்தால் தானே எனக்கு வேலை. சும்மா இருக்கிறங்க, ஒரு வழக்கும் வரலை, இது வரைக்கும் ஒரு வழக்கும் வரலை. அப்படின்னா ஒரு பிரச்சனையும் வரலை. எல்லா முஸ்லீம்களும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு போகிறாங்க, நியாயமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ்கிறார்கள், இறையச்சத்தோடு அவர்கள் வாழ்ந்து நியாயமாக அவர்கள் வாழ்கிற காரணத்தினால அவங்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை இருந்தால் தானேங்க வழக்கு வரும். வழக்கு வந்தால் தானே எனக்கு வேலை. எனக்கு என்ன வேலை? சோம்பேறித்தனமான எவ்வளோ காலத்துக்கு தான் அந்த சீட்டில் உட்கார்றது? வழக்கே வராததுனால, பிரச்சனையே வராததுனால நான் ராஜினாமா செய்கிறேன்னு சொன்னாங்களாம். சங்கைக்குரிய பெருமக்களே, அந்த ஆட்சி பொற்காலத்தினுடைய ஆட்சி. ஏன் அப்படின்னா எல்லோருமே தக்குவா உள்ளவர்களாக இருந்தார்கள், எல்லோருமே இறையச்சம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அதனால் எந்த வழக்கும் அரசாங்கத்தில் கோர்ட்டில் என்ன செய்யல, தொடுக்கப்படவில்லை. எனவே அப்படிப்பட்ட ஒரு தக்குவாவை, இறையச்சத்தை நாம் கடைபிடித்தால் நிச்சயமாக நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்முடைய எல்லா காரியங்களும் சக்ஸஸ் ஆகும். அல்லாஹ் நம்முடைய எல்லா கவலைகளையும் போக்கி விடுவான், எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹ் தீர்த்து வைப்பான். பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் வஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.